நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, உமது வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே ஸ்ரீ மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுது மரணத்தின் நேரத்திலும் ஆமென். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உன் அன்பு ஒன்று போதுமையா, உன் அன்பு ஒன்று போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே, வாருதல்
அடைக்கலமே அவர் புயங்கள் ஆதாரமே அவர் புயங்கள் ஆதாரமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் சகாயம் செய்யும் கேடகமே சகாயம் செய்யும் கேடகமே மகிமை நிறை பாட்டயமே மகிமை நிறை பாட்டயமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் சீர்படுத்தும் சிருஷ்டிகரே சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஸ்திரப்படுத்தும் துணையாளரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் பலப்படுத்தும் போதகரே பலப்படுத்தும் போதகரே நிலை நிறுத்தும் நாயகரே நிலை நிறுத்தும் நாயகரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த மாலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே ஆம் ஆண்டவரே தேவனே இந்த இடத்தில் தேவனே தேவனே இந்த நாளில் தேவனே இந்த இடத்துல ஒரு ஜெபத்தை அமைக்க தேவனாமே நீர் எங்களுக்கு உதவி இருக்கிறீர் அதுக்காக நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஆம் ஆண்டவரே தேவனே இது உமது சித்தம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த இடத்தில் தேவனே உமது ஆவியானவரை இறங்கட்டும் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே வான்வெளியில் திரிகின்ற எல்லா பொல்லாத அந்தகார சக்திகளும் அப்படியே இயேசுவின் நாமத்தில் இப்போதே நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கட்டும் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே எங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நீ தொடும் ஆண்டவரே தொடும் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே தேவனே ஸ்தோத்திரம் 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 எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு பார்த்து ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு துதிபலும் தேவனே உமது பாதத்தில் வந்து சேரட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 தேவனே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா இனி இருக்கக்கூடிய ஆத்மாக்களை நீ அழைத்து வாரும் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே எந்த தடைகள் இருந்தாலும் எல்லா தடைகளையும் எடுத்து போடும் ஆண்டவரே எல்லாரையும் இங்க கூடிய விரைவில் சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு வர ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 Hallelujah, 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 hallelujah. Prasanam, prasanam, Deva prasanam, 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 Deva prasanam. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 சங்கீதம் 150 திருவசனம் 2 அதுல வந்து என்ன சொல்லிருக்குன்னா praise him for his mighty deeds, praise him according to his excellent greatness. சோ அவரை வந்து அவரோட செய்யக்கூடிய எல்லா காரியங்கள் mighty deedsனா என்னது? வியத்தக
செயல்கள். அந்த செயல்களை நம்ம என்ன பண்ணோம்? பிரைஸ் பண்ணோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். அதுக்கு தான் நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், எல்லாம் செய்யணும். அது மட்டும் இல்ல, அவரோட எல்லா காரியங்கள் நம்ம நடக்கிறோம். என்ன நடக்கும் இந்த நாட்டுல, இந்த நேரத்துல எல்லாம் நினைக்கிறோம். ஆனா அவர் எல்லாத்தையும் நம்மளுக்கு செவ்வையாக செய்து கொடுக்கிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா இல்லீங்களா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு முதல் வாசகம் என்ன வாசகம்? ஃபர்ஸ்ட் ரீடிங். ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வச்சார் ஆண்டவர். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் வச்சா செய்வோமா? செய்வோமா? எத்தனை பேர் செய்வோம்? Praise the Lord. Praise the Lord. ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கணும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அவர் நம்மளை எப்படி நேசிக்கிற தேவன். நம்மளும் அவரை நேசிக்கிறோமா? Praise the Lord. Praise the Lord. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. Praise the Lord. என்ன சொல்லியிருந்தோம்? அந்த 150 சங்கீதம் 2வது வசனம், அவரோட வல்லமை உள்ள மகத்துள்ள காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணுமா? சொல்லி சொல்லி துதிக்கணும். சத்தம் வரல. Praise the Lord. அன்பு கூறுவேன் இன்னும் ஆர்வமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லோயி எல்லோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோயி எல்லோயி, என்னை கண்டீரே
ஆராதனை ஆராதனை யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 வார்த்தை ஆராதனை 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 ஆராதனை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இதுல ஒரு இந்த பாடல்ல கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளுக்கு என்ன டெய்லி நம்மளுக்கு இது வரைக்கும் அவர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரு. அப்புறம் அவர் நம்மளை கண்டதுனாலதான் நம்ம எப்படி இருக்கிறோம், நல்லா இருக்கும். அவர் என்ன பண்றாரு, நம்ம சுகம் இல்லாத நேரங்கள்ல என்ன பண்றாரு, சுகம் தருகிறார். Praise the Lord. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே தேவனே இந்த நாளை தேவன் தாமே எங்களை காண செய்தீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. அநேகர் இந்த நாளை காணல ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களை காண வைத்திருக்கிறீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே தேவனே எங்கள் தேவைகள் ஒவ்வொருமையும் நீங்கள் பூர்த்தி செய்திருக்கிறீர்கள், அதுக்காக நன்றி ஆண்டவரே. நாம் ஆண்டவரே தேவனே எங்கள் வேலைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர், அதுக்காக நன்றி அப்பா. தேவனே ஸ்தோத்திரமான நாங்கள் தங்கக்கூடிய ஒரு இருப்பிடம் தந்தீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றும் தேவன் தாமே நீர் உமது கரம் எங்கள் மேல் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாங்கள் ஒன்றும் இல்லப்பா, நாங்கள் ஒன்றும் இல்லப்பா. தேவனே நீர் தான்ப்பா எங்களை தாங்கி பிடித்து எங்களை வழி நடத்துகிறீர் ஆண்டவரே, அதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. திருப்பி அந்த 150வது சங்கீதத்துல 3வது வசனம் பாத்தீங்கன்னா, எக்கால துணியோடு அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். எக்கால துணியோட நம்ம என்ன பண்ணணுமா, துதிக்கணும். அது நம்ம செய்யறோமா, செய்யறோமா? கை தட்டி ஒரு பாடு பாடுமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நம்மளுக்கு ரொம்ப பழைய பாட்டு, எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு, கண்ணை மூடி கூட பாடலாம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya, 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 ஹalleluya. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya, 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 ஹalleluya. ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya, 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 ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, இந்த வேளையில இயேசுவே, இந்த தேசத்துக்காக உங்க பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, தேவனே, எங்கள் தேசம் எப்படி சென்று கொண்டிருக்கிற ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, தேவனே, எங்கள் தேசத்தின் தலைவர்களை உன் பாதத்தில் வைக்கிறோம். தேவன்தாமே நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும் ஆண்டவரே. வரக்கூடிய தேர்தலை உன் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, தேவனே, மக்களை உன் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. மக்களுக்கு நல்ல விதமான தலைவர்களை தேர்ந்தெடுக்க தேவன்தாமே நீ கிருபையை ஊற்றும் ஆண்டவரே. உமக்கு விருப்பம் உள்ள ஆட்களை தேவன்தாமே மக்கள் தேர்ந்தெடுக்க தேவன்தாமே நீ மக்களோடு இடைபெற்று பேசும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. வரக்கூடிய தலைவர்கள் தேவனே, மக்கள் என் பிரச்சனைகளை தீர்க்க தேவன்தாமே நீர் அவர்களை அவர்கள் இருக்கணும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உமக்கு பயந்து நடக்கக்கூடிய ஆட்களாக இருக்கணும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, ஒவ்வொருத்தரையும் உன் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, வரைபட தேர்தலையும் உன் பாதத்தில் வைக்கிறேன். என் தேவனே, தேவனுக்கு பயந்து தேர்தல் அதிகாரிகள் நடக்கணும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனாமே நீர் எல்லாரையும் வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள்ள பெரிய ஆண்டவனா, பெரிய பெரிய ஆளுக்கு நடக்கும். இந்த உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவனாய் உனக்குள்ள
தாய் தேடுவது போல என் நேசர் தேடுவான்னு பிரதர் பண்ணாங்க. ஒரு ஏன்னா தாய் தேடுற மாரி யாருமே தன்னுடைய பிள்ளைகளை தேட மாட்டாங்க. ஆனால் தாயை விட நம்மளை நேசிக்கக்கூடியவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், நம்மளை மறக்காதவர். நான் தாய் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ தாய் கூட இன்றைக்கி வெறுத்து தள்ளிட்டு போயிடலாம், ஆனால் நான் உன்னை வெறுக்காதவர், நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. என்னால் நீ மறக்கப்படுவதே இல்லை. ஒரு ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா, என் ஆண்டவர் நினைக்கலையே, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நான் உன்னை நினைச்சிருக்கிறேன் அப்படின்றார். அதனால் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு. ஆண்டவர் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு கடந்து போக செய்வார் விசுவசிப்போம். இப்போ பிரதர் சொன்ன மாதிரி எக்காலம் முழங்க அப்படின்னு சொன்னார். எக்காலம் நம்மளுடைய வாய் தான். அதனால் நம்ம பாடும்போது நம்மளுடைய எக்காலத்தையும் கொஞ்சம் வாய் திறந்து பாடுவோம். அந்த இதை சொல்லிட்டு அவரை துதியுங்கள், வீணையும் சுர மண்டலத்தோடு அவரை துதியுங்கள் சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு சங்கீதம் 150 ஓசையுள்ள கை தாளத்தோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கை தாளத்தோடும் அவரை துதியுங்கள் சொல்லி. அதனால நம்ம இப்போ பாடும்போது ஓசை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். இங்கே தாளம் கை தாளத்தோட சுவாசம் உள்ள யாவரும் கர்த்தர் துதிப்பதாகணும். நமக்கு எல்லாருக்கும் சுவாசம் இருக்குது, ஆண்டவர் கண்டிப்பாக துதிக்கணும், துதிச்சு பாடணும். பாடல் எண் 403. பாடல் எண் 403. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் கண் முன்னே நீதானே, உன்னை நான் உருவாக்கினேன். என் கண் முன்னே நீதானே, உன்னை நான் உருவாக்கினேன். கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. கலங்காதே என் மகளே, கைவிட நான் மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. உள்ளங்கையிலே பொறித்து வைத்துள்ளேன், எதிர்கால பயம் வேண்டாம். உள்ளங்கையிலே பொறித்து வைத்துள்ளேன், எதிர்கால பயம் வேண்டாம். எண்ணமெல்லாம் ஈடேறும், கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும். ஏக்கமெல்லாம் ஈடேறும், கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும். கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. மலைகள் குன்றுகள் விலகி போகலாம், விலகாது உன் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகி போகலாம், விலகாது என் கிருபை. விலை கொடுத்து வாங்கியுள்ளே, எனக்கே நீ சொந்தம். உன்னை விலை கொடுத்து வாங்கியுள்ளே, எனக்கே நீ சொந்தம். கலங்காதே என் மகளே, கைவிட நான் மனிதனல்ல. கலங்காதே என் மகளே, கைவிட நான்
மனிதர் அல்ல, மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. இயேசுவுக்கு சித்தனா முடிந்து போனது, ரெகபோ தொடங்கிவிட்டது. இயேசுவுக்கு சித்தனா முடிந்து போனது, ரெகபோ தொடங்கிவிட்டது. நீ பலுகி பெருகிடுவாய், நீ குறுகி போவதில்லை. நீ பலுகி பெருகிடுவாய், நீ குறுகி போவதில்லை. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. கலங்காதே என் மகளே, கைவிட நான் மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நான், உன்னால் மறக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, மறக்கப்படுவதில்லை நான், உம்மால் மறக்கப்படுவதில்லை. கலக்கமில்ல, கவலை இல்ல, கைவிட நீ மனிதனல்ல. கலக்கமில்ல, கவலை இல்ல, கைவிட நீ மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நான், உம்மால் மறக்கப்படுவதில்லை. தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. சொல்லுங்க, தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. உன் கண் முன்னே நான் தானே, என்னை நீர் உருவாக்கினே. என் கண் முன்னே நீதானே, என்னை நீர் உருவாக்கினே. கலக்கமில்ல, கவலை இல்ல, கைவிட நான் மனிதனல்ல. கலக்கமில்ல, கவலை இல்ல, கைவிட நீ மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நான், உம்மால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். துணிகர பாவனையை மேற்கொள்ள முடியாது, துணிகர பாவக்கிரியை மேற்கொள்ள முடியாது. வசனம் தியானிப்பதால் வாழ்வேன் பரிசுத்தமாய். உம் வசனம் தியானிப்பதால் வாழ்வேன் பரிசுத்தமாய். ஏசையா ரட்சகரே, ரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா ரட்சகரே, ரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். வார்த்தையின் வல்லமையா உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். வார்த்தையின் வல்லமையா உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். பாதையில் நடப்பதனால் ஞானம் பெறுகின்றேன். உம் பாதையில் நடப்பதனால் ஞானம் பெறுகின்றேன். ஏசையா ரட்சகரே, ரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா ரட்சகரே, ரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். இதயம் மகிழ்கின்றது வசனம் உட்கொள்வதால். இதயம் மகிழ்கின்றது வசனம் உட்கொள்வதால். கண்கள் மெழுகின்றன வார்த்தையின் வெளிச்சத்தினால். கண்கள் மெழுகின்றன
வார்த்தையின் வெளிச்சத்தினால் ஏசையா ரட்சகரே ரத்தத்தால் கழுவினீரே ஏசையா ரட்சகரே ரத்தத்தால் கழுவினீரே என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன் தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன் தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன் தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன் ஏசையா ரட்சகரே ரத்தத்தால் கழுவினீரே ஏசையா ரட்சகரே ரத்தத்தால் கழுவினீரே என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் வாயின் சொற்களினால் எச்சரிக்கப்படுகின்றேன் வாயின் சொற்களினால் எச்சரிக்கப்படுகின்றேன் கை கொண்டு வாழ்வதினால் மிகுந்த பலனுண்டு கை கொண்டு வாழ்வதினால் மிகுந்த பலனுண்டு ஏசையா ரட்சகரே ரத்தத்தால் கழுவினீரே ஏசையா ரட்சகரே ரத்தத்தால் கழுவினீரே என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜீவனுள்ள எங்கள் நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கண்மணி போல எங்களை காக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நேசிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எனக்காக முள்முடி தாங்கி கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எனக்காக சிலுவை சுமந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எனக்காக வாரினால் அடிக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்க ரத்தத்தினாலே என்னை மீட்டு எடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் கண்ணீர் யாவையும் துடைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் துக்கத்தின் நேரத்தில் அப்பா எனக்கு ஆறுதல் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னை கைவிடாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னை விட்டு விலகாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்று மாறாத தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மாசற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. யெகோவா ஷாமா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. யெகோவா நிசியே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இம்மானுவேலே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எபேனேசரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்ரோயே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்ஷடாய் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லோக்கே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் கண்மலையே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. என்னை காக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னை கைவிடாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னை ஆற்றி தேற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. என்னை நேசிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நேசிக்கிறோம் அப்பா. உண்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இதோ இந்த அருமையான இந்த பரிசுத்தமான நாளில் அப்பா உங்களுடைய வார்த்தைகளால் நாங்கள் நிரப்பப்பட்டு போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தாசரை கொண்டு எங்களுக்கு போஷிக்க போகிற உங்களுடைய வார்த்தையின் மன்னாவை ஆண்டவரை எங்களுக்கு உட்கொண்டு ஆண்டவரை உங்களுடைய வார்த்தையின்படியே நாங்கள் அதை கை கொண்டு இது உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை என்று விசுவசித்தாதபடி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த உலகிற்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும்படி எங்களை ஆசிர்வதி உங்களுடைய வார்த்தை நாங்கள் ஆவியாலும் நல்ல நிலாவை நிரப்பி ஆண்டவரை உமக்கு சாட்சிகள் நாங்கள் எழுதி பிரகாசிக்க செய்கிறோம். எங்கள் ஆண்டவரும் திருமணமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு சங்கீதத்தில் ஒரு தியானம். திருப்பாடல் 89, சங்கீதம் 89 15. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள்.
பாக்கியம் உள்ளவர்கள் கர்த்தாவே அவர்கள் உங்களுடைய முகத்தின் வெளிச்சத்தில் ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தை, இந்த கம்பீர சத்தம், அது யாருடைய சத்தம்? நம்ம ஆர்சிபுக்கில் பார்த்தீங்கன்னா விழா காலத்தில் மக்கள் எல்லாம் பாடுற ஒரு சவுண்டு, இல்லை எக்காலம் ஒரு சவுண்டு அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியா விட்டாக வருது. ஆனால் உண்மையான ஒரு அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு வெளிச்சம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய சத்தம் எப்படி ஒரு சத்தம்? கம்பீரமான சத்தம். அந்த கம்பீரமான சத்தம் எல்லா இடத்துலையும், அந்த திருப்பாடல் 29 பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் கொடுத்து அவர் சொல்லுவார். அவர் சத்தம் நெருப்ப ரெண்டா போனோம், இடி மின்னல் ரெண்டா தவிர அடி, கேது மரத்தை ரெண்டா போனோம், அது வந்துட்டு பாலைவனத்தில் அதிரும் செய்யும். இப்படி ஒவ்வொரு காரியமா அவருடைய சத்தமானது செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் செய்யுமா? 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதிச்சாருன்னா அது பாடும் பழகி பெருகிட்டே போகும். வெறும் ஒரு 7 அப்பத்தை ஆசீர்வதிச்சு எல்லாரும் சாப்பிட்டோம் அப்படின்னா 4000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அது பாட்டு பழகி பெருகிட்டே இருக்கும். எவ்வளவு பேர் வந்தாலும் அது என்ன செய்யாது, அந்த சத்தத்துக்குன்னு ஒரு வல்லமை. ஆமென். அந்த சத்தமானது என்னைக்கு இன்னைக்கு கூட மெயின் வாசகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அப்ரஹாமுக்கு ஆண்டு கேட்பார், நீ உன் ஏக மகனும் பார்க்காம ஒரே பையனும் பார்க்காம எனக்காக மேல்வா அந்த தேசத்தில் வந்து பலி செலுத்துவியா? ஆரம்பத்தில் கடவுள் அவனை பயமுறுத்துற மாதிரி தெரியும். ஆமென். ஆனால் அது கடைசியாக அதை படித்து முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், யார் விட்டுவா? அப்ரஹாம் விட்டுவானா? ஆண்டவர் விட்டுவார். அந்த இடத்துல எப்பா எப்பா எப்போ புள்ள மேல கைய யார் பயந்தது? அப்ரஹாமா ஆண்டவரா? அப்போ அந்த கம்பீர சத்தத்தை தெரிஞ்சாச்சு சொன்னோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு என்ன வந்துடும்? நம்பிக்கை வந்துடும். அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்கணும், இந்த சத்தம் எங்கிட்ட வந்துருச்சுன்னா இதை ஒளியில் மாற்ற வேணா ஒளியில் மாற்றுவோம், இல்லை இது உபயோகமாக மாற்ற வேணா உபயோகம் மாற்றுவோம். அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லவே இல்லை. அதான் கூட நேற்று கூட எடுக்கும்போது கூட சொல்லியிருந்தேன். வீட்டில் வந்துருக்கோம், பவுல் கிட்ட ஆர்வம் சொல்றாரு, உனக்காக கப்பலில் வர 270 பேரையும் ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்தாரு அப்படின்னு கொடுக்குறாரு. இப்போ கிஃப்ட் மாதிரி கொடுக்குற மக்கள் ஒரு தீவில் வந்து விடுறாங்க, குளிர் அதிகமாக இருக்குது, மழை வேறு பெய்யுது, எல்லாம் நெருப்பு போடுறாங்க, இவரும் சுழிலாம் பொறிக்க போடுறாரு. பார்த்து 270 பேர் எப்படி பார்க்கணும் அவரை? அவர் வழியாக ஆண்டவர் அவங்க எல்லாரும் காப்பாற்றுவேன்னு ஒரு வாக்குப்படி கொடுத்தாரு. கொடுத்ததை செஞ்சுட்டாரு. செஞ்சு முடிச்ச மக்கள் எல்லாம் எப்படி பார்க்கணும்? ஒரு பெருமையாக பார்க்கணும். இல்லை கட்டி வரி கட்டி தொங்கணும் சொல்றாங்க. கடலை தச்சுட்டான், எதுகிட்ட மாட்டிக்கிறான்? பாம்பு கிட்ட மாட்டிக்கிறான். யார் பேசுறத? ஆனா ஆண்டவருக்கு தெரியும், பவுலுக்கு தெரியும், யாருடைய சத்தத்தை அவன் கேட்டுட்டான்? கம்பீர சத்தம். அல்லேலூயா. இது கட்சி தொங்கும், நீங்க நினைக்கிற மாதிரி நினைக்க மாட்டேன், மயக்கடிச்சு கீழே விட மாட்டேன், நுரத்தள்ளி சாவ மாட்டேன், எந்த விதமான ஆபத்து எனக்கு. இந்த கம்பீர சத்தம் அது ஆண்டவர் பிள்ளைங்க மாத்திரம் கவனிச்சுனே இருப்பாங்க. மற்றவங்க என்னது வெறும் கணாத்தெல்லாம் தெரியும். ஆனால் வருஷமா சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்குமா? இல்லை, நடக்கும். நடத்தி காட்டுறது தான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஒரு பேராகிராஃப் தான் ஒரு தியானத்துக்காக ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஒரு சாட்சி. உம்மை நேசிக்கிறேன், எந்த நோயை பார்க்கிறோம். எல்லோரும் சேர்த்து சொல்லுவோம், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த நோயை பார்க்கிறோம், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். உற்சாகமாக ஆராதிப்பேன் உம்மை நான்
ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்துகிறீர். இப்பொழுது நாம் எல்லாம் தபசு காலத்தில் இருக்கிறோம். இந்த காலத்தில் இருக்கோம். இந்த தபசு காலம் துக்கமான காலம், கஷ்டியான காலம், நல்ல காரியம் செஞ்சா விளக்காது இதுல. அதனால இது எப்படிப்பட்ட காலம்? துக்கமான காலம் அப்படின்னு சொல்றாங்களா? ஒரு ஆமைன்னு சொல்லுமா? இது மனமகிழ்ச்சியின் காலம் அப்படின்னு சொல்றாங்களா? ஒரு ஆமைன்னு சொல்லுமா? பரவாயில்ல, எல்லாம் வளர்ந்த கிறிஸ்தவா இருக்கீங்க. ஒரு காலத்துல 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தெரியும், இந்த தபசு காலத்தையும் சாமியாருங்க கருப்பு ட்ரெஸ் போட்டு வருவாங்க. கருப்பு ட்ரெஸ் மற்றவங்களுக்கு தெரியாது. 60 இயர்ஸ்க்கு அபோவ் உள்ளவங்களுக்கு தெரியும். 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு இது துக்க நாட்கள் இல்லை, இது உபவாச நாட்கள். அதில் ஊதா அது என்னது வயலட் கலர் போடுன்னு சொல்லி மாற்றினார். பிரைஸ்தலாம். ஏன் இது துக்க நாட்கள் இல்லை என்றால் அதிகமாக ஜெபம் பண்றோம், ஆண்டரோடு இருக்கிறோம். ஆண்டரோடு இருப்பது துக்க நாளாக இருக்க முடியாது. உபவாசங்கள் இருக்கிறோம், ஆண்டவருக்கு உபவாசம் இருக்கிறோம். உபவாசம் இருப்பது துக்க நாளாக மாற முடியாது. அதுக்கடுத்து தான தர்மங்கள் செய்கிறோம், தானம் இருப்பது துக்கமாக இருக்க முடியாது. எனவே இந்த நாட்கள் ஒரு மகிழ்ச்சியான நாட்கள் அறிந்து இந்த 40 நாட்களில் கடந்த ஒரு 10 நாள் போயிடுச்சு, பரவாயில்ல. நாம் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருப்போம். மகிழ்ச்சியின் மகுடம் ஆரம்பிச்சுட்டா கை தட்டணும். எல்லோரும் சேர்ந்து பகலேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே நான். எப்பொழுது போல ஒரு கேள்வி. காலையில் வந்த உடனே ஒரு ஜெபம், சின்ன ஜெபம் லூயிஸ் வீட்டில் வச்சோம். அங்கே இருந்தவர்களை தவிர மற்றவர்கள் பதில் சொல்லலாம். வேதாகமத்தில் என்னென்ன திருமணங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது? வேதாகமத்தில் என்னென்ன? யார் சொன்ன? கானாவூர் திருமணம். அப்புறம் தோபியாஸ் திருமணம். அப்புறம் ரூத் போவாஸ். அப்புறம் ஈசாக்கு ரெபேக்காள். அப்புறம் எஸ்தர் யாரு? அகஸ்வேரு ராஜா. அப்புறம் முக்கியமான கல்யாணத்தில் விட்டீங்களே, ஒண்ணுதான் சொல்லிருக்கீங்க முக்கியமான கல்யாணத்தில். யோசேப்பும் அது வேதத்தில் கொடுக்கப்படல. மனோப்பா தான், சரி எடுத்துக்கலாம். அது ஒரு கல்யாணம் எடுத்தது கல்யாணம். ஓகே. அன்னை மரியாளும் யோசேப்பும். அப்புறம் சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. முதல் கல்யாணம் எது? அதை விட்டுட்டீங்க. கடைசி கல்யாணம் எது? கடைசி கல்யாணம் எது? ஆட்டுக்குட்டி. எல்லாம் கை தட்டுகிற கல்யாணம். சகாயம் இல்லையா? மறைஞ்சு உட்காந்துருக்காங்க, முகம் தெரியல எனக்கு. ஆட்டுக்குட்டியாருடைய வாசிக்க திருவெளிப்பாடு 21:9. திருவெளிப்பாடு 21:9. எங்க டக்குனு இது பார்த்தீங்க? யாருக்கு சத்தமா? கடைசியான 7 வாதைகளை நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. ஆட்டுக்குட்டியான கல்யாணம் அப்பொழுது வந்தது. யார் மணவாட்டி? சபை மக்களாகிய நாம் தான் அவருக்கு மணவாட்டியாக இருக்கிறோம். பிரைத்தலான். இப்ப ஆதாம் ஏவாள் கல்யாணம், கானாவூர் கல்யாணம், கடைசி கல்யாணம் ஆட்டுக்குட்டியோட கனவு. இந்த மூன்றையும் சேர்த்து வைத்து ஆவிக்குரிய அர்த்தம் என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது? மூணு சேர்த்தணும். மற்ற கல்யாணம் விட்டுருங்க. இது 3. முதல் கல்யாணம் ஏசார் வந்த பிறகு நடந்த ஒரு கல்யாணம், கடைசி பைபிள் கடைசியா ஒரு கல்யாணம். 3 கல்யாணம் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன இருக்கிறது? என்ன பிரதர்? ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு கேட்கணும்.
நம்மளாம் அவரோட ஒன்றிக்கிறோம். எல்லா கல்யாணத்திலும் ஒன்று தான் இருக்காங்க. ஆவிக்குரிய அர்த்தம் கேட்குறது விளக்கங்கள் பொது நார்மலாக கொடுக்குற மாதிரி விளக்கங்கள் நாம் கொடுக்க விரும்பல. ஆவிக்குரிய அர்த்தம் எனக்கு முதல் திருமணத்தை யார் நடத்தி வச்சது? யாரு யாருக்கு கல்யாணம் நடந்தது? ஆதாமுக்கும் யார் நடத்தி வச்சது? ஸோ பரலோகம் கீழே இறங்கி வந்து பூலோகத்தை சேர்ந்து அந்த திருமணத்தை நடத்தி வச்சுதா? நடத்தி வச்சுதா? ஓகே. எப்பொழுது அதில் ஒரு விரிசல் ஏற்பட்டது? பாவம் செய்த பரலோகம் தனியாக போயிடுச்சு, பூலோகம் தனியாக வந்துச்சு. அந்த பரலோகத்தில் இணைந்திருந்த மகிமை அங்கே என்ன பிடிச்சி விலகி போய்விட்டு விலகி போச்சா? அதுக்கப்புறம் எப்போ ஒன்றா சேர்றதுக்கு வந்துச்சு? கானா ஒரு திருமணத்திலே ஒரு குறை இருந்தது. என்ன இருந்தது? அந்த குறையை யார் வந்து தீர்த்து வைக்கிறதாங்க? இயேசு கிறிஸ்துவ தீர்த்து வைக்கிறார். அப்போ ஆதியில் ஏற்பட்ட ஒரு குறையை யார் வழியாக பூலோகத்திலே மீண்டும் வந்து அந்த குறையை தீர்த்து வைக்கப்படுகிறது? அத்தனை வருடங்களாக தீர்த்து வைக்கப்படாத இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக தீர்த்து வைக்கப்படுது. அவர் முன் உதாரணமாக ரசத்தை அங்கே வைக்கிறார். ரசம் எதுக்கு ஒப்பானது? இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பானது. ரத்தத்தின் வழியாக இந்த குறைகள் தீர்க்கப்படும் என்று முன் அடையாளமாக அந்த கானாவு திருமணத்தை ஆவிக்கு ரத்தமாக குறைகள் தீர்க்கப்பட்டது என்று ஒன்றை வைக்கிறார். இப்ப கடைசி திருமணம் நடக்குது. கடைசி மணவாட்டி ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் வருது. அப்ப என்ன நடக்குது? பரலோகமும் பூலோகத்திலுள்ள ஒன்னா என்ன பண்ணார்கள்? சேர்கிறார். இப்ப பரலோகம் பூலோகம் மீண்டும் என்ன ஒன்னா வந்து ஆதாமிய காலத்தில் எல்லாம் பிரிஞ்சது ஒரு குறையிலே. அதை இயேசு நிவர்த்தி செய்வார் என்று ஒரு ரத்தத்தை ரத்தமாக தண்ணீர் ரத்தமாக மாற்றினார். அவர் ஒரு குறையை தீர்த்து காட்டினார். திருவெளிப்பாட்டில் நாம் பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டியாக பரலோகம் பூலோகம் மீண்டும் என்ன ஒன்றா இணைகிறதை பார்க்கிறோம். ஒன்றாக இணைந்து இருப்பதுதான் ஒரு திருமணம் என்பதை இந்த ஆவிக்குரிய அர்த்தம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆரம்பத்தில் ஏற்பட்ட இந்த குறையை நடுவில் இயேசு கிறிஸ்துவால் அந்த குறை நிவர்த்தி செய்யப்பட்டாலும் அது எப்போது முழுமையடைந்து கடைசியா வந்து ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்துக்கு முறை வருது. அப்ப இந்த கல்யாணத்தில் நாம் அவரோடு சேர்ந்து இருப்பதுதான் ஒரு திருமண வாழ்க்கை. நம்முடைய திருமண வாழ்க்கையில நாம் வந்து ஆண்டவரை முன்வைத்து நடக்கும் போதுதான் ஒரு திருமண வாழ்க்கையாக அது இருக்கும். இல்லையா உலகத்தர வாழ்க்கையாக இருக்கும். இந்த 3 திருமணங்களோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு குறைவு ஏற்பட்டது, குறைவை நிறைவு செய்கிறார். அந்த குறை அங்கே ஒன்றும் இல்லாமல் முறைவா பரலோகம் பூலோகம் சந்திக்கும் ஒரு நிகழ்ச்சியாக அங்கே மாறுகிறது. சரி, இன்றைக்கு எடுக்கப்பட்ட சத்தியம் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு எடுத்துருப்போம் நினைக்கிறேன். மீண்டும் நல்ல சமாரியன். என்னது? மீண்டும் எல்லாருக்கும் நல்ல சமாரி பூமி பற்றி தெரியும். ஆனால் இன்னைக்கு மீண்டும் ஆண்டவர் அதை குறித்து கொஞ்சம் வித்தியாசமாக அதை பற்றி தியானிக்க வைத்திருக்கிறார். அதை எடுத்து வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 25 37 வரைக்கும் வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 25 37 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். இப்ப இந்த பதிலை யார் சொல்றது? இந்த பதிலை யார் சொல்றது? யார் கேட்கிறது? ஆண்டவர்கிட்ட கேள்வி கவனிங்க. யார் கேட்கறது கேள்வியா? யார்? வேத பாரகர் கேட்கிறார். அதுக்கே ஆண்டவர் நீ திருச்சட்டத்தில் என்ன வாசிக்கிறான்னு அடுத்த கேள்வியை வைக்கிறார். அதுக்கு திருச்சட்டத்தில் என்ன இருக்கு? உன் தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்திலும் அன்பு செய்வாயாக. அடுத்தது, நீ உன்னைத்தான் நேசிப்பது போல. அவன் சும்மா இல்லாம அடுத்ததை கேட்கிறான். பாத்தீங்க, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார்? எனக்கு பிறன் யார் என்று ஒரு கேள்வியை வைக்கிறான். புதுமொழியை பார்த்து எனக்கு அயலான் யார் என்று கேள்வி. அடுத்திருப்போன்னு சொல்லப்படும். இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில், ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில். யார் இந்த மனிதன்? யார் இந்த மனிதன்? ஒன் டிராவலர் சொல்றாரு பிரதர். டிராவலர் தான். என்ன ஐடென்டிட்டி இருக்கு? என்ன பிரதர்? என்ன சார்?
என்ன ஐடென்டிட்டி அவருக்கு, எந்த இனத்தை சேர்ந்தவனும். யாரு சொல்றது? சம்மரி என்ன கத்தோலிக்க சர்ச், டிபிக்கல் கத்தோலிக்க சர்ச். யாரு? யூதன். எருசலேமில் வாசிங்க, எரேமியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க, ஏசாயா 4:4-2 வாசிங்க, எரேமியா 3:17, ஏசாயா 4:4-2 எடுத்து வாசிங்க. சீக்கிரம் இவ்வளவு நேரம் ஆகுது. அக்காலத்தில் எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். என்ன சொல்வாங்க? கர்த்தருடைய சிங்காசனம். சிங்காசனம் என்று சொல்வார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். அவர்கள் நீ தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சைகளை விட்டுவிட்டு நடவார்கள். அப்ப அங்க போறவங்க யாரா மாறுறாங்க? எருசலேம் போறவங்க புரியல. யார சொல்ற? பைபிள் வச்சிருந்தீங்க தான் புரியும், பைபிள் படிச்சீங்க புரியும். என்ன மாறுறாங்க? எருசலேம் போறவங்களாம் படிங்க, திரும்பி படிங்க. எரேமியா 3:3. அக்காலத்தில் எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். கர்த்தருடைய சிங்காசனம் என்று சொல்வார்கள். சகல ஜாதியாரும் எல்லா ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சைகளின்படி நடவார்கள். அதுக்கப்புறம் நடக்க மாட்டாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? அங்க வர்றவங்க எப்படி மாறுவாங்க? பரிசுத்தரா மாறுவாங்க. அங்க வர்றவங்க என்ன மாறுவாங்க? அப்ப ஒரு யூதன் எருசலேமுக்கு சென்றால் என்றால் அவன் எப்படி மாறி இருக்கிறான்? அடுத்து வாசிங்க, ஏசாயா 4:4 வாசிங்க. சீயோனில் மீதியா இருந்து வாசிங்க சீயோனில் மீதியா இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயரிடப்பட்டவன் எவனும் பரிசுத்தர் என்று. அப்ப எருசலேமில் ஒருத்தர் இருக்கான். அவன் யார்? அவன் யார்? நல்ல சத்தமத்தில் யாரு? அப்படிப்பட்ட பரிசுத்தன் அந்த எருசலேமிலிருந்து எங்க நோக்கி போகிறான்? எரிகோ எப்படிப்பட்ட நகரம்? சபிக்கப்பட்ட ஒரு நகரம். யோசுவா அதை எரிகோ விட்டு போறப்ப இந்த நகரத்தை எடுத்து கட்ட ஆரம்பிக்கிறப்ப இப்படி போவான். அவன் வாசக்கார வைக்கிறப்ப அவன் புள்ள செத்து விடாத ஒரு சாபத்தை விட. சபிக்கப்பட்ட ஒரு நகரத்தை நோக்கி யார் போறது? போலாமா? ஏன் போனாம? நாமும் இன்னைக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை விட்டு எங்க போறோம்? பாவமான வாழ்க்கையை நோக்கி போறோம். இந்த யூதனுக்கு ஆலயத்துக்கு வந்தால் இவனுக்கு ஆலயத்தில் பர்மிஷன் உள்ள வர்றதுக்கு. எல்லாருக்கும் ஆலயத்துல பர்மிஷன்லாம் கிடையாதுங்க. தேவாலயத்தில் நம்ம ஊருக்கு கோயில் மாதிரி எல்லாருக்கும் வர்றதுக்கு பர்மிஷன் கிடையாது. நம்ம ஊருக்கு ஒரு மாதிரி வந்தா உங்க இஷ்டப்படி நீங்க ஆராதனை செய்யுங்க, தேங்காய் வாங்கி புளி எல்லாம் வாங்க, நீங்க ஆரத்தி எடுங்க, என்னென்னாலும் பண்ணுங்க, எங்களுக்கு உண்டியல் போட்டு காப்பு போட்டுன்னு சொல்ற மாதிரி ஆலயம்லாம் கிடையாது. அவர்களுடைய வழிமுறை என்னன்னா யூதர்கள் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்குள்ள நுழைய முடியும். அப்படி ஆலயத்தில் நுழைஞ்சிட்டு பலி செலுத்திட்டு வரவன் தான் இவன். பலி செலுத்தும் யூதர்கள் மட்டும்தான் பலி செலுத்த முடியும். யூதர்கள் தான் பலி செலுத்த முடியாது, பலியை கொண்டு போய் கொடுக்க முடியும். அது அங்குள்ள குருக்கள் பலி ஆடை வெட்டி லேவியர்கள் உதவியோடு சுத்தம் பண்ணி பலி செலுத்தி இவனுக்குரிய பங்கை ஒன்றை கொடுப்பார்கள், மற்ற பங்கை அவர்கள் எடுத்துக்கொள்ள. இப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள் இருந்த அவன் எங்கே போகிறான்? எரிகோ ஒரு பாவமான வாழ்க்கையை நோக்கி போகிறான். அங்கே யார் வந்து அவனை அட்டாக் பண்றது? கல்வர். யார் இந்த கல்வர்கள்? பிசாசு. நீங்களும் நானும் ஒரு பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட பின்மாறி புறப்பட்டு போனார். ஆண்டவர் நாய் தான் கக்கினதை தின்ன தானே மாதிரி எல்லா சத்தியத்தை அறிந்த பிறகு நீங்களும் நானும் பின்மாறி போனோம் என்றால் திருப்பி இந்த வாழ்க்கைகள் நம்மால் வரவே நல்லா கேட்டு இந்த வாழ்க்கைகள் வரவே. சத்தியத்தை அறியாமல் இருக்கிறவங்க சீக்கிரம் வந்துடுவான். சத்தியத்தை அறிந்து அதன்படி நடந்து பின்மாறி போகிறார்களா அவர்கள் திருப்பி இந்த வாழ்க்கை வேணும் வந்தாலுமே என்ன செய்ய முடியாதவர்களால வரவே முடியாது. அதான் பல ஊழியக்காரர் ஃபெயிலியரை நாம் பார்க்கிறோம். வெளியில் எல்லா சபைகளிலும் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் பின்மாறி போய்விட்டார் என்றால் பின்மாறி பிசாசு வரவிட மாட்டார். அப்படித்தான் யூதனுக்கு இவனுக்கு நடந்தவன் எல்லாத்தையும் அவன் இருந்ததெல்லாம் பிடிக்கிட்டான். ரத்தம் முதற்கொண்டு பிடிக்கிட்டான். வஸ்திரம் எதை காட்டுகிறது? அப்ப அவர் அபிஷேகம் பெற்றவனாக இருந்திருக்கிறார். அவன் என்னென்ன சொத்து பாக்கெட்ல எவ்வளவு பணம் வச்சிருந்தானோ, வேற என்னென்ன பொருளை எடுத்துட்டு போனானோ, என்னென்ன ஆபரணம் அணிஞ்சிருந்தானோ எல்லாத்தையும் விட்டுட்டு காயப்படுத்திட்டு விட்டுட்டு போயிட்டார். பிசாசு ஒன்று. ரெண்டாவது பிசாசு கல்வன் பிசாசு. மூன்றாவதாக ஒரு குரு அங்கிருந்து வருகிறார். யார் வரா? குருனா சின்ன வயசுல நமக்கு கற்றுக் கொடுத்தார்.
பைபிளையே தப்பா கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி கற்றுக் கொடுத்தாங்க? அமிர்தா சொல்லுங்க, எப்படி கற்றுக் கொடுத்தாங்க அந்த ஓமைய? எப்படி? ஃபாதருக்கு மாசு வைக்க லேட் ஆயிடுச்சு. எங்க போய் மாசு வைக்க போறாரு? அவரு எருசலேம்ல வைக்கலையா? எங்க வைக்க போறாரா? நம்ம காலில் பூசி திருப்பி போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம பைபிள் படிச்சுட்டோம். எருசலேம்ல தான் தேவாலயம். அந்த காலத்துல எரிக்கோல தேவாலயம் கிடையாது. சரி, அது முடிஞ்சு போன கதை. அது மாதிரிலாம் ஒரு கதையெல்லாம் கிடையாது. இங்கே அவர் அதே வழியில் வருகிறார். எருசலேமிலிருந்து அவரும் எரிக்கோ நோக்கி செல்லுகிறார். பிரைஸ்தலார். இந்த குருவானவர் எப்படிப்பட்டவர் என்றால், நம்முடைய கத்தோலிக்க குருமாரியோட சிஎஸ்சியோட குருமாரெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் லேவிய கோத்திரத்தில் நிறைய குருக்கள் இருப்பார். நிறைய வகுப்பு, ஆகா வகுப்பு, அந்த வகுப்பு, இந்த வகுப்புன்னு ஒவ்வொரு வகுப்பிலும் 1000-2000 குருக்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு காலையில் என்னைக்கு பலி செலுத்த அன்னைக்கு காலையில் அதுக்கு முந்தின நாள் சீட்டு போடப்படும். யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வரலான்ட்டு 3 மணிக்கு கோயிலுக்கு போய் குளிச்சு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாக நிற்பாங்க. காலையில் 3 மணிக்கு அவருக்கு ட்ரெஸ் மாற்றுறது இடம் இருக்கும். இந்த சல்லாப்பத்தை புல்லாகி இந்த மேலே போடுற ட்ரெஸ்ஸு, குஞ்சங்கள், மணிகள், காலில் கட்டுற கயிறு, இல்லை இடுப்பில் கட்டுற கயிறு, இல்லை குஞ்சம், மணி சத்தம் எல்லாத்தையும் கட்டி ரெடியாக இருப்பாங்க. தலைமை குரு வந்து சீட்டு போடுவார். சீட்டு போடுற முதல் சீட்டு போடுறவங்க என்ன பண்ணணும்? முதல் சீட்டு போடுங்க, உள்ளே போய் தூபம் போடணும். உள்ளே போய் மெழுகுவர்த்தி கொளுத்தி வைக்கணும். மெழுகுவர்த்தியில் விளக்கு பொன் குத்து விளக்க கொளுத்தி வைக்கணும். அவர் என்ன பண்ணாரு? பெரிய அண்டாவில் எண்ணெய் தூக்கிட்டு, புது எண்ணெயை தூக்கிட்டு போகணும். இன்னொரு அண்டா எடுத்துகிட்டு போகணும். பழைய எண்ணெயை அதில் எடுத்து ஊற்றணும். புது திரி எடுத்துகிட்டு போகணும். பழைய திரி எடுத்து அதில் போடணும். அதை தொடக்கத்துக்கு துணி வடி இவ்வளோத்தையும் ஒரு ஆளால் தூக்கி போக முடியாது. நம்முடைய ஆலயங்கள் இருக்குன்னா கிராதி இருக்கு இல்லையா, அது வெளியே தான் சந்திப்பு கூடாருன்னு சொல்லுவாங்கல்ல, ஆசரிப்பு கூடாது. அங்கே தான் பலிபீடம் இருக்கும். அங்கே இருந்து பலி கொடுத்துட்டு அப்படியே நான் போயிடுவாங்க. அதுக்கு பின்னால் உள்ள பெரிய கதவு ஒன்று இருக்கு. கதவுக்கு பின்னால் ஒரு திரைச்சீலை இருக்கு. அந்த கதவை அந்த குருவானதான் திறக்கணும். உள்ள குருக்களை தவிர யார் அதுதான் தேவாலயம்னு சொல்லப்படுது. உள்ள யாரும் போகக்கூடாது. ஒரு மொழிபெயர்ப்பில் தூயாக கொடுத்துருக்கோம். பழைய மொழிபெயர்ப்பில் பரிசுத்த தலம் கொடுக்கும். பரிசுத்தத்தில் என்ன இருக்கும்? ஒரு புறம் குத்து விளக்கு இருக்கும், பொன் குத்து விளக்கு. ஒரு புறம் தேவ சமூகத்து அப்பங்கள் வைக்கிற இடம் இருக்கும். பின்னாலே இந்த இடத்துல இடம் இருக்கும். தூபம் போடுறதுக்குள்ள ஒரு பாத்திரம் இருக்கும். முதல் ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுப்பாங்கன்னா, எந்த வயசான குருக்கள் லிஸ்ட் எடுத்து அவருக்கு சீட்டு போட்டு பார்ப்பாங்க. யாருக்கு அந்த பேர் சீட்டு வருது அவங்க போய் என்ன பண்ணுவாங்க? விளக்கை ஏற்றணும். விளக்கை ஏற்றுறவங்க அவருடைய பிள்ளையை மட்டும் கூட்டு போகலாம். மூத்த மகனை மட்டும் கூட்டு போகலாம். வேற யாரும் தேவியெல்லாம் உள்ள போக முடியாது. வேறு யாரும் கோயிலுக்குள்ளேயே போக முடியாது. இதான் யூத காலத்து நிலை. நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்படி நம்முடைய நிலையெல்லாம் மாறி இருக்குன்னு. யாரெல்லாம் எங்க வரைக்கும் இன்னைக்கு போக முடியாது கோயிலில், அன்னைக்கு இப்படித்தான் இருந்தது. அப்படிப்பட்ட இடம். அவர் தவறான ஒரு சிந்தியோடு உள்ள போயிட்டா என்ன ஆயிடுவாரு? செத்து போயிடுவார். அதுக்கு அவர் போன பிறகு தேவசமூகத்தை அப்பங்கள் அடுக்குது. அப்பம்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ற சின்ன பிரெட் எல்லாம் கிடையாது. ஒரு அப்பம் 2க்கு 2 அடிக்கு 2 அடிக்கு 1 அடி உயரத்துக்கு இருக்கும் அப்பம். 2x2x1 அவ்வளோ பெரிய அப்பம். அந்த அப்பத்தை தான் எலியாவுக்கு காக்கா கொண்டாந்து கொடுத்துச்சு. நம்ம ஊர் காக்கா கிடையாது, அது பெரிய காக்கா. அதனால அது பெரிய அப்பத்தை தூக்குது. இத்தனோட அப்பத்தை சாப்பிட்டது எங்க உயிரோட தூக்கி கிடந்து கொடுத்தது அந்த காலத்தில். அந்த 12 அப்பம் வைப்பாங்க 12 கோத்திரத்துக்கு. இவர் புது அப்பத்தை இங்கேருந்து எடுத்துட்டு போவார். ஏற்கனவே நேற்றுக்கு வச்சு அப்பம் அங்கே இருக்கும். அதெல்லாம் எடுத்து அதை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு துணி எடுத்துட்டு போகணும். அந்த இடத்தெல்லாம் கீழே துடைக்கணும். உள்ளே போய் எதுவும் பேச மாட்டாங்க. மையத்தை காட்டுவாங்க. அங்கதான் ஆண்டவர் இருக்காரு. இதுக்கு பின்னால் திரைக்கு பின்னால கிருபாசனத்தில் யார் வீட்டிருக்கிறார்? சத்தம் பேசக்கூடாது. அங்கே போய் இப்படியே கை காடிலே எல்லாம் செஞ்சுட்டு புதிய அப்பத்தை அடுக்கி வச்சுட்டு அவர் வந்துடுவார். வந்தோடனே தூபம் போடுவதற்குள்ள போவார். அதான் தூபம் போடுதான் மிகப்பெரிய மகிமையான ஒரு காரியம். அவர் போய் தூபம் போட்டு உடன்படிக்கை வேண்டிய உள்ள இங்கே திரை இருக்கும். இதுக்கு பக்கத்தில் 1 மீட்டர் தொலைவில் தான் ஆண்டவர் இருக்கான்னு பயபக்தியோட தூபத்தை போடுவார். தூபம் மேலே இப்போ எழிஞ்சு போகிறப்ப எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. என்ன நம்பிக்கை அவனுக்கு? தூபம் போட்டப்ப ஜெபம் பண்ண அந்த ஜெபம் என்ன பண்ணும்? கேட்கப்படும் நம்பிக்கையிலே வெளியில பலி செலுத்தி எல்லாம் ஜெபம் பண்ணி நிற்பாங்க. யாரும் கோயிலுக்குள்ள வர முடியாது. இன்றைக்கும் யூதருடைய ஆலயங்கள் இப்படித்தான் இருக்கும். ஜெபக்கூடம் என்பது வேறு, ஆலயம் என்பது யூதரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். சினகாக் என்பது வேறு, டெம்பிள் என்பது வேறு. சினகாக்னா ஜெபக்கூடம், இது மாதிரிதான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. ஆலயத்தில் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணார்கள்? உடன்படிக்கை வச்சிருக்க மாதிரி திரைச்சிலை இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க எங்கேயாவது யூதர் ஆலயம் வாய்ப்பு கிடைச்சுன்னா போய் பாருங்க. நீங்க பிரைஸ் எல்லாம் சத்தத்தை காணும், எல்லாம் சத்தமா சொல்லுங்க பிரைஸ் எல்லாம். அப்ப இந்த 3 பேர் தான் உள்ளே போக முடியும். அந்த தூய மகா தூயத்துக்குள்ளே வருஷத்தில் ஒருமே தலைமை குரு மட்டும்தான் உள்ள போக முடியும். வேற யாரும் போக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு காலத்தை வாழ்ந்த இந்த குரு எப்படி இருந்திருப்பாரு? பரிசுத்தமா இருந்திருப்பாரு, இருந்திருப்பாரா?
எதிர்பார்த்து மாட்டாரா? இவரு இப்ப எங்க மாட்டாரா? வராரு. அது யாரை பாக்குறாரு? ஏன் அவரால் சரி பண்ண முடியல? ஏன் சரியா பண்ணல? கோயிலுக்குள்ள பாவத்தோடு சென்றால் செத்து போயிருப்பாரு. ஆனா பலியை நிறைவேற்றிட்டு வராரு அவரு. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு பெரிய பரிசுத்தவான் என்ன செய்யறாரு? வந்து எரிக்கோவை நோக்கி எந்த பாதையில நீங்க போறீங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த டைரக்ஷன்ல கிறிஸ்தவ வாழ்வை நீங்க பணியாகிறது உங்களுக்கு முக்கியம். தபத்து காலத்துல இன்னைக்கு முக்கியமானது எதாயிடுச்சு? ஆலயங்கள்லாம் எது முக்கியமாயிடுச்சு? என்னது? டூர். திரியாத்திரையெல்லாம் சொல்லாதீங்க. டூர். எங்க டூர் எங்கெல்லாம் போறாங்க? பாபநாசத்துக்கு சென்னை வரைக்கும் போறாங்க. அதுல திரியாத்திரையா? ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஒரு தெரியாது. இன்னும் சில பேர் கோவா வரைக்கும் போறாங்க. அதெல்லாம் தெரியாத்திரையா? சில பேர் ஜெருசலேம் வரைக்கும் போறாங்க. அதெல்லாம் தெரியாத்திரையா? சரி, இந்த இப்படி பார்க்கிறோம். நம்முடைய திருச்சி இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஃபாஸ்ட் திருவி பாதை. எங்கள் பக்கத்தில் வந்து 25 மினிட்ஸ் திருவி பாதை முடிக்கணும். 2 அன்பியை சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்? வச்சு யாரும் மனசில் போகுது போகுது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்களும் சிலுவை பாதை செய்தோம். ஆனால் டூருக்கு எவ்வளோ செலவு பண்ணுவாங்க? 1 நாள் 2 நாள் செலவு. எங்கே போய் கொண்டிருக்கோம் நாம்? இப்படித்தான் எங்கே எரிக்கவை நோக்கி யார் போயிட்டு இருந்தா? அவர் போயிட்டு. அதனால எரிக்கோவை நோக்கி போனால் ஆண்டவருக்குரிய கலை செய்யவே உருவானது நல்லவர் தான். அவர் பலி செலுத்த வரைக்கும் பாவங்களாமல் இருந்தார். அடுத்து அவர் பலி செலுத்த போற பண்ணணும். பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு பரிகாரம் பண்ண பிறகு அவர் உள்ள நுழையவே முடியும். அவருக்கு அது தெரியும். நார்மலா கோயிலுக்குள்ள போயிட்டாங்கன்னா திருப்பி அவனுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு முறை தான் போக முடியும். அதுக்கு என்ன, நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட் இருப்பாங்க. எல்லாம் 10,000 பேர் 15,000 பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் பலி செலுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னே உள்ள போக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு குரு இப்படி விலகி செல்வார். அதற்கு பின் ஒரு லேவியர். இந்த லேவியனுக்கு என்ன வேலைன்னா, குரு சந்திப்பு கொண்டாந்து பலிபுற ஆட்டை வெட்டி மாட்டை வெட்டி எல்லாம் பண்றப்ப அதை சுத்தம் பண்ணுவதும் ஜெபம் பண்ணுவதும் குருவுக்கு கழுவி எடுத்து கொடுப்பதும் இந்த லேவியர் வேலை. அடுத்து தேவாலயத்தின் படிக்கட்டு 17 படிக்கட்டான இருக்கும். ஒவ்வொரு படிக்கட்டிலையும் 10 பேர் 15 பேர் என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயா ஆண்டவரே பாடல்களை பாடுது ஒரு பாடகர் கொடுத்தா யாரு? இந்த லேவியர். அந்த லேவியர் ஒருவன் தான் எங்க வந்தான்? அவன் எங்க போனான்? என்ன பண்ணாங்க? நீங்களும் நான் நினைக்கிறேன் கோயிலுக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன், கம்யூனியன் வாங்கிட்டேன், நற்கருணை வாங்கிட்டேன், நான் பெரிய பாடல் கொயர்ல இருந்தேன், அதுல இருந்தேன், இதுல இருந்தேன் எல்லாம் சொல்வது நல்லது. ஆனால் எங்கே போய்கொண்டு இருக்கிறோம் என்பது மிக மிக இன்னைக்கு நாம் நம்மை பரிசோதித்து பார்க்க ஆண்டவர் நினைக்கிறேன். அந்த குருவானவர் தப்பு பண்ணிட்டாரு, இந்த லேவியர் தப்பு பண்ணிட்டாரு, யூதன் தப்பு பண்ணிட்டாங்கிறதுனால நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு நாம் எந்த நிலையில் நம்முடைய திருச்சபையிலே நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பது மிக முக்கியம். இது ஒரு மனம் திரும்புதலின் ஒரு காலம். மனம் திரும்புதலின் ஒரு காலம். மனம் திரும்புதல் இல்லாமல் நீங்க என்ன செஞ்சீங்கன்னா டோட்டல் வேஸ்ட். மற்ற நாள் மனம் திரும்ப நேரம் கிடைக்கிறதா திருச்சபை இந்த 40 நாட்களை கொடுத்து மனம் திரும்புதலுக்கு கொடுத்துருக்கு. திருச்சபை ஆராதனையிலே யாரேனும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஏதேனும் பாடுகிற ஒரு பாடல், யாரேனும் ஜெபிக்கிற ஒரு ஜெபம், ஏதேனும் ஒரு ஸ்தலத்திலே உங்கள் மனதை தொட்டால் அந்த மனம் திரும்புதல் உண்டாகும். அதற்குத்தான் அது செய்யப்படுகிறது, கடமைக்காக அல்ல. இதுவே பரவாயில்ல. விழுப்புரம் பக்கத்தா அணையரின்னு ஒரு ஊர்ல ஒரு பிரதர் வந்துதான் இருக்குது, லூயிஸ் பிரதர் வந்தது. இங்கே வந்து அணையரி வந்தீங்களா? அந்த ஃபாதர்கிட்ட இப்படி 6 மணிக்கு 6 மணி நேரம் சொல்லியிருந்தாரு. 6 மணிக்கு வந்து இல்லை பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணி சிலுப்பாதை முடிச்சிடணும். என்ன ஃபாதர் முதலே சொல்லிங்கன்னா 5 மணிக்கு முடிச்சிருக்காரு. அதெல்லாம் கொலைப்படாதுங்க, 10 மினிட்ஸ் தான் சிலுப்பாதை. கடை அப்படியே 10 மினிட்ஸா சுற்றி வந்துட்டான். ஆச்சரியமா இருக்கு. இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் நூடுல்ஸ் மாதிரி என்ன நினைச்சுப்பேன், ஃபாஸ்ட் சிலுவை பாதை மாதிரி. எங்கள் பங்கு சொல்றாரு 25 தான் மனதில் தொடுமாறு நீங்கள் சொல்லுங்கள், அதிக வேகமாக சொல்றாரு. ஏன் சீக்கிரம் டைம் ஆயிடும். எங்கே போய் கொண்டிருக்கிறோம் நமக்கு தெரியும். மனம் திரும்புதல் தான் ரொம்ப முக்கியமொழியே, இதெல்லாம் காரியம் நமக்கு முக்கியம் கிடையாது. இப்ப கடைசியாக ஒரு தொழுகிறார், சமாரியன் ஒரு தொழுகிறார். இந்த சமாரியனை ஆலயத்துக்குள்ளேயே விடமாட்டாங்க, தீண்டத்தகாத உள்ளேயே விடமாட்டாங்க, எரித்துல ஒரு தெருக்கலையில கூட உள்ள விடமாட்டாங்க. அவன் வெத்திர போனா எந்த பொருளையும் வாங்க மாட்டான். இப்படிப்பட்டவனுக்கு எருசலேம் ஒரு புதிய நகரம் கிடையாது, ஒரு பரிசுத்த நகரம் கிடையாது. ஏன்னா சமாரிய பெண் ஆண்டவரை நோக்கி கேட்கிறார், நீங்கள் எருசலேமில் தான் தேவனுடைய ஆலயம் சொல்கிறார்கள், எங்கள் மக்கள் இந்த மலையை தான் தொழ வேண்டும். எந்த மலையை காட்டா? கரிசீம் என்ற மலையை காட்டலாம்.
அப்ப ஆண்டவர் சார் மாதியை நம்ப ஒரு காலம் வரும், அன்றைக்கு இந்த மலையிலும் அல்ல அந்த மலையிலும் அல்ல எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் அப்படின்னு சொன்னார். ஆனா அவனை பொறுத்தவரை எருசலேம் பரிசுத்தமானவர்கள அவன் அங்கே இருந்தா வார், அவனும் அதே வழியில் தான் வார். வந்தவன் என்ன பண்றான்? யூதனை அவன் தொடக்கூடாது. என்ன பண்றான்? தொட்டா அவன் திருப்பி ஏச்சவனை அடிச்சானா இவன் வாங்கிக்க. அப்படி இருந்தா நீங்கள் நான்கு உதவி செய்வோமா? உதவி செய்வோமா? ஆனா அவன் போறான். என்ன பண்ணான்? மனதுருகி அவன் மனது உருகிறான். அவன் நிலைமையை பார்த்து கிட்ட போறான், மனது உருகுகிறான். தன் சொந்த திராட்சை ரசத்தையும் எண்ணெய் எடுத்து அவனுக்கு என்ன பண்றான்? எதை காட்டுறது? திராட்சை ரசமும் எண்ணெயும். திராட்சை ரசம் இயேசுவின் ரத்தத்தை, அவனுடைய பாவத்தை கழுவுது. எண்ணெய் அவனை அபிஷேகம் பண்ண. தன் சுய வாகனத்தில் ஏற்றி என்ன அர்த்தம்? தான் செல்லுகின்ற வழியில் அவனை என்ன பண்ணா? நடத்தி கொண்டு போய் ஒரு சத்திரம் என்ற சாவடி என்ற ஒரு திருச்சபை, அது ஏதோ ஒரு திருச்சபை கொண்டு சேர்த்து அவனை கண்காணிக்கிறார். இதற்கு மேல் தேவைப்பட்டால் 2 வெள்ளிக்காசு என்பது என்ன பேசிக்கிட்டு நாள் 2 கட்டளை. இந்த 2 கட்டளையை கொடுத்து இவனை நீ கண்காணித்துக் கொள், இதற்கு மேல் தேவைப்பட்டால் தேவைப்படுமா? தேவைப்படுமா? திரும்பி ஒரு 2வது வரும்போது உனக்கு கொடுப்பேன் என்று அவர் சொல்லிட்டு போறார். இப்ப இந்த தபசு காலத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? நான் கோயிலுக்கு போற யூதர் மாதிரி இருந்து இப்படி வேண்டாத வழிகள் சென்று கொண்டிருக்கிறேனா? தேவாலயத்துக்கு செல்லுடைய ஆற்றல் மிக்க ஒரு குருவாக இருந்து நான் இப்படி வேண்டாத வழியில் சென்று கொண்டிருக்கிறேனா? அடுத்ததாக பாடல்களை பாடி ஆண்டவரை துதிக்கக்கூடிய நான், ஆலயத்தை துதிக்கக்கூடிய நான் இப்படி வேண்டாத வழியில் சென்று கொண்டிருக்கிறேனா? அல்லது அந்த கல்வர்களைப் போல வர்றவர்களை காயப்படுத்திட்டு போற ஒரு கூட்டத்தில் நான் இருக்கிறேனா? இருந்தால் இன்னைக்கு எனக்குள் ஒரு மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். நான் கோயிலுக்கு போறேன், அதை பண்றேன், இதை பண்றேன் சொல்றதெல்லாம் நல்லது. ஆனால் எனக்குள் இப்படிப்பட்ட மனம் திரும்புதல் வேண்டாத கிரிகள் இருந்தால் அதை ஆண்டவர் இன்னைக்கு நம்மிடத்தை வெளியே கொண்டு வரும்படி கேட்கிறேன். நான் செய்ய வேண்டிய பணி என்ன? ஒரு யூதராக இருந்தனால் பரிசுத்தமாக இருந்திருக்கணும், ஒரு குருவாக இருந்தனால் உதவி செய்திருக்கணும், ஒரு லேவியனாக இருந்தனால் உதவி செய்திருக்கணும். இதெல்லாம் செய்யாமல் நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டால் இன்னைக்கு மனம் திரும்பபடி ஆண்டவர் அழைக்கிறார். இப்ப 4 பேர் அங்க இருக்காங்க. யாரெல்லாம் இருக்கா? ஒருத்தன் காயப்பட்டு படுத்துக்கிறானா இல்லையா? ஒரு காயப்படுத்துறவன் ஒருத்தர் இருக்கான். காயப்படுத்துறவனா ஒருத்தன், 2 பேர் காயப்படுத்துறவன் இருக்கானா? கண்டும் காணாமல் போனான் இல்லையா? எத்தனை பேரு? காயம் கட்டினவன். இப்ப நான் நிறைய காயப்படுத்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? புரியலையே கேள்வி. என்ன நிறைய பேர் காயப்படுத்திருக்காங்க பிரதர். காயப்படுத்த அடிச்சு காயப்படுத்தல, வாய் சொல்லால், அவர்கள் பேச்சினால், உறவினால் என்னை நிறைய பேர் காயப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? மீதி பேர்லாம் ஒன்றும் பண்ணலையா? கல்வர் 2 பேர் காயப்படுத்துறாங்க. நான் அது மாதிரி காயப்படுத்திருக்கேன் நிறைய பேரை அப்படிங்கிறாங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? இப்ப நீங்க காயப்படுத்தின தெரியுமா, காயப்பட்ட தெரியுமா? காயப்படுத்துறது அதிகம். இப்ப காயப்பட்டது அதிகமாக என்ன செய்வீங்க? யார் உங்களை காயப்படுத்தினார்களோ அவர்கள் என்ன பண்ணணும்? இதை செய்வதுதான் உபவாச நாட்கள், இதை செய்வதுதான் தபச நாட்கள். நீங்க யாரையெல்லாம் காயப்படுத்துறீங்களோ அவங்களாம் என்ன பண்ணணும்? நீங்க போய் என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்கணும். நல்லா சத்தமா மன்னிப்பு கேட்கணும். என்ன காயப்படுத்துறாங்க? ஓகே, அவங்க என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணீங்க? இதுதான் தேவன் கற்றுக் கொடுத்த பாடம். இந்த 2 பேர் போனாங்க, கண்டுகொள்ளாமல் போனார்கள். நாம் எத்தனை பேரை கண்டுகொள்ளாமல் போயிருக்கோம்? யாராவது உதவி கேட்டு வருவாங்க, கதவுல இருந்து பெல் அடிச்சுட்டு வருவாங்க, கதவை என்ன பண்ண மாட்டான், கூப்பிடாங்க. வண்டியில பரவ கேட்காத மாதிரியே போயிட்டு இருப்போம் இல்லையா? ஒரு உதவிக்காக வருவாங்க. எத்தனை பேரை கண்டுகொள்ளாம இருந்திருக்கோம்? ஆனா நாம யாரு? நாம ஒரு குரு, நாம ஒரு லேவியன், பெருமையா சொல்லிக்கலாம். நாங்கள் வின்சென்ட் பால் தலைவர், நாங்கள் அன்பிய தலைவர், நாங்கள் அன்பிய ஒருங்கிணைப்பாளர், அன்பு பேரவை செக்ரட்டரி, நான் தான் பேரிஷ் மிஸ், நான் தான் அசிஸ்டன்ட் பேரிஷ், நான் தான் பிரின்சிபல், நான் தான் ரெக்டர், நான் தான் வைஸ் ரெக்டர், நான் தான் டீன் ஆஃப் ஸ்டடீஸ், நான் தான் டீன் ஆஃப் டிசிப்ளின். என்னென்ன அடைமொழி இருக்கோ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஆனால்
கண்டுகொள்ளாமல் போனவர் எத்தனை முறை வாழ்க்கையில் காயப்பட்டது அதிகமா, காயப்படுத்தினது அதிகமா, கண்டுகொள்ளாமல் போனது அதிகமா? கணக்கு போட்டு பாருங்க. அடுத்ததா ஒருத்தவன் தான், அவன் கட்டு போட்டான். என்ன போட்டான்? இப்ப நீங்க கட்டு போட்டது அதிகமா, காணாமல் போன கண்டுகொள்ளாமல் போனது அதிகமா, காயப்படுத்தியது அதிகமா, காயப்பட்டது அதிகமா? பெரிய கணக்கா இருக்கிறீங்களா? பெரிய கணக்க வீட்டில் உட்காந்து போட்டு என்ன சார்? எது இந்த நாயமொழியாது என்னன்னு கேட்கல, அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க காயப்படுத்தினது அடுத்தவங்க தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது, அடுத்தவங்க தான் தெரியும். சும்மா அப்படி இப்படி கை கட்டான அர்த்தம், அவ்வளவுதான். வாய் பேசுறத அப்படின்னா என்ன அர்த்தம்? காயப்படுத்த. இது நாம் குறிப்பா வீட்டு குடும்பத்துக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே, நம்முடைய தாய் தகவலுக்குள்ளே, மாமனார் மாமியாருக்குள்ளே எந்த நிலையில் நாம் இருந்திருக்கோம். நாம் காயப்படுத்தியதில் உண்மையானால் காயப்படுத்தியவர்கள் போய் என்ன பண்ணணும்? நான் காயப்பட்டது உண்மையானால் என்னை காயப்படுத்தியவரை நான் என்ன பண்ணணும்? நான் கண்டுகொள்ளாமல் போயிருந்தா என்ன பண்ண? அவங்களை போய் என்ன பண்ணலாம்? நான் காயம் கட்டி இருந்திருந்தால் மகிழ்ச்சி. 4 காரியம் ஒரு லிஸ்ட் போடும். சகோதரி பிரேயர் எடுத்து ஆண்டவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்க, ஆண்டவரே அவங்கள மன்னிங்கன்னு சொல்லுங்க, நீங்க மன்னிப்பு கேட்க. அதற்கு பிறகு நீங்க லிஸ்ட்டை போடுங்க. இதை செய்து பாருங்கள். இந்த தபசு காலம் உங்களுக்கு வந்து உற்சாகமான ஒரு நாளாக. பல வியாதிகள் முதல்ல உங்களை விட்டு என்ன பண்ணும்? புறப்பட்டு போகும். பல பிரச்சனைகள் உங்களை விட்டு என்ன பண்ணும்? கண்டிப்பா புறப்பட்டு போகும். இந்த 4 கேரக்டரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யார் அவனுக்கு அயலான் என்று கேட்கிறார். யார் அவனுக்கு அயலான்? யார் அவனுக்கு அயலான்? கட்டு போட்டவன் தான் அவனுக்கு யாரு? நீங்க கட்டு போட்டாதான் அவனுக்கு அயலான். நீயும் போய் அந்தபடியே நீங்க என்ன பண்ணணும்? கண்டும் காணாமல் போனதுக்காக கட்டு போடும். காயப்படுத்தியவர்களுக்காக போய் என்ன பண்ணணும்? காயப்படுத்தியவர் போய் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். செய்வீங்களா? அதுதான் நாட் பாசிபிள். என்ன வார்த்தை பேசியிருக்காங்க உங்களுக்கு தான் தெரியுமா? அதான் சபையில சொல்ல முடியுமா? இல்லை உங்கள்கிட்ட தான் நேராக சொல்ல முடியுமா? இப்படித்தான் சொல்லுவோம். ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் போது என்ன சொன்னார்? யாரை மன்னிக்க சொன்னாரு? யார? சிலுவையை ஆணி வச்சு அடிச்சவன, சுமந்துட்டு வரும்போது கசையடி அடிச்சு அடிச்சவன, 40 சாட்டையடி அடிச்சவன, முள்முடியை தலையில் வச்சு அடிச்சவன, தாடி மேல பிடிக்கிறவன, காரி துப்புனவன, கன்னத்தில் அரைஞ்சவன, திருப்பிட்ட பிராத்துவை உடனே இந்த தலைமை சங்கத்தினர், யூத குருக்கள், தலைமை குருக்கள் எல்லாரையும் ஒளிக ஒளிக கத்துறாங்களே அத்தனை வரை என்ன பண்ணாரு? கூட இருந்து குளிபெரித்த யூதாஸ், எனக்கு தெரியாது இயேசு தெரியாது சொன்ன பேதுரு, ஓடி போன அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் மன்னிச்சாரா? மன்னிச்சாரா? அப்ப நாம எல்லாரையும் மன்னிக்க முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? அவர் கற்று தந்த பாடம் இன்னைக்கு எல்லாம் இயேசு விட்டுட்டோம். எல்லா தெரிஞ்சவனை யாரை விட்டுட்டோம்? இயேசு விட்டோம். போதங்களை பிடித்துக் கொண்டோம், கோயில்களை பிடித்துக் கொண்டோம். யாரை விட்டுட்டா? கடைசியா இயேசுவை விட்டு விட்டோம். இயேசுவை பிடித்துக் கொள்வோம். இந்த மன்னிக்கிற மனப்பாடு செய்து பாருங்க. இந்த ஒரு வருஷம் நீங்க செய்து பாருங்க. உங்க உள்ளம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, உங்க குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, எப்படிப்பட்ட சமாதானத்தை பெறுவேன் செய்து பாருங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம் இதுதான். இந்த 12 பேர் அப்போஸ்தலர் எதுக்காக கூட இருந்தாங்க? எல்லாரும் ஏன் ஓடி போனாங்க? எல்லாரும் பயமா? எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க? எருசலேம்ல குருத்தோலையா இருக்கலாம். அப்லோட் பண்ணி பாருங்க, மீண்டும் குருத்தோலையா இருக்கு. உள்ள வராரு எருசலேம்ல. அவர் உள்ள வரப்ப ஏறக்குறைய வெளியூர்ல 2 லட்சம் பேர் அவருக்கு பின்னால் வந்து கொண்டிருந்ததாக வேதம் காலேஜ் சொல்கிறார். எருசலேம் நுழையிறப்ப இன்னொரு 1.5 லட்சம் பேர் உள்ள சேர்ந்துட்டார். 4 லட்சம் பேர் ஒரு பின்தொடர்ந்து, யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. என்ன சொல்றாங்க? தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். எல்லாம் கூட்டிட்டு வராங்க. கழுதை மேல வச்சு. யாரை கழுதை மேல வச்சு கூட்டு போவாங்க? சாலமோன். சாலமோனை தாவீது தன்னுடைய வெள்ளை கோவேறு கழுதை வச்சு கூட்டு போற. யெகூவை ராஜாவாக கழுதையை வச்சு விட்டு போய் வெளியில் என்ன பண்ணாங்க? தங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் துணியெல்லாம் வெள்ள படுக்க போறாங்க. அப்படித்தான் ராஜாவுக்கு தான். ஏன்னா அந்த காலத்துல குதிரையின் விலை 200 ரூபாய், 200 பணம். ஒட்டகம் அதை விட கொஞ்சம் விலை கூட. ஆனா கழுதை ஒட்டகத்தை விட என்ன? கழுதை விலை அதிகம். நம்ம ஊர்ல மாதிரி கிடையாது. நம்ம ஊர்ல கழுதை சீப்பா நினைக்கிறேன். அந்த ஊர்ல அப்படிதான்
கழுதைகள் ராஜாக்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும், எல்லாரும் பயன்படுத்த முடியாது. ஆனா பிரஜாதி மக்கள் குதிரையில போவாங்க, ஆனா இஸ்ரேல் மக்கள் எதிர போவாங்க. அதனால அவர் கழுதையை வச்சு கூட்டு வர்றாங்க. ஊர் ரெண்டா பிரியுது. இது இப்ப லெஃப்ட் சைடு உயர் ரகம். அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அது உயர் ரகம். மற்ற அரசர் எல்லாம் குதிரை வச்சு கூட்டு போவாங்க. இஸ்ரேல் ராஜாக்கள் ஏறக்கூடாது. படிச்சு பாருங்க, அப்சலோமே அப்படிதான் வச்சு கூட்டு போவாங்க, சாலமோனே அப்படிதான் வச்சு கூட்டு போவாங்க, யெகூவி அப்படிதான் வச்சு கூட்டு போவாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப உள்ள வர்றப்ப எல்லாம் கும்பலா வர என்ன நினைக்கிறாங்க எல்லாரும், இவர் போய் ரோமர் சாம்ராஜ்யத்தை பிடிச்சிட போறாரு, இனிமே நம்ம ராஜ்யம் தான் இருக்கும், அடிமைத்தனம் என்பது நமக்கு கிடையாது அப்படின்னு சந்தோஷத்தோடு எல்லாரும் ஓத்தானா 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 பாடிட்டு வராங்க. ஊர்ல வந்து தெருசேமுக்கு வரப்ப தெரு ரெண்டா பிரியுது. ஒரு பக்கம் என்ன இருக்கு அரண்மனை, இன்னொரு பக்கம் என்ன இருக்கு ஆலயம். இவர் எந்த பக்கம் போயிட்டாரு, எல்லாரும் எங்க போட நினைச்சாங்க, அரண்மனைக்கு போய் பிராத்த போட வரையும் சொல்லிட்டு இவரு போய் உட்கார. என்ன என்னால எல்லாம் அப்பத்தை கொடுக்குறாரு, குடிக்கிறதுக்கு திராட்சை ரசம் கொடுக்குறாரு, நோயை குணப்படுத்துறாரு, பிசாத்தை ஓட்டுறாரு, அப்புறம் நல்லா பேசுறாரு, அற்புதங்கள் செய்யறாரு, நோயை குணப்படுத்துறாரு. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? இந்த வெளியே நம்ம ராஜா வச்சா எல்லாம் போனாங்க. சீடர்களும் அப்படித்தான் போனாங்க. யார் பெரியவன், யார் பிரைம் மினிஸ்டர், யார் பைனான்ஸ் மினிஸ்டர், இடப்பக்கம் ஒருத்தர் வலப்பக்கம் ஒருத்தர், எல்லாம் திட்டம் போட்டுட்டே உட்கார்ந்துருந்தாங்க எல்லாரும். திருப்பிட்டாரு கழுதி, எந்த பக்கம் திருப்பிட்டாரு, கோயில் பக்கம் திருப்பிட்டாரு. திருப்படனே எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு மக்களுக்கு. அதனால்தான் எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒளிக சிறுவர் அறிவிய எல்லாரும் இந்த 4 லட்சம் மக்களும் என்ன பண்ணாங்க, ஏமாந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நாமும் அதே மாதிரி தான் இருக்கோம். நம்ம பங்குல போயிட்டா நான் எப்படிப்பட்டாலும் எப்படிப்பட்டாங்க, நான் தான் சோர்ஸ், நான் தான் சோர்ஸ். இப்படித்தான் இன்னைக்கு நாமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த காலத்தில் அதே நிலைதான் இன்னைக்கும் இயேசு ஆலயத்தை நோக்கி போறார். அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆவிக்கு என்ன அர்த்தம்? அவர் அரண்மனை நோக்கி சென்றிருந்தால் யூதர்களுக்கு மட்டும் ராஜாவாக ஆயிருப்பார். எங்க போனாரு? ஆலயத்தை பக்கம் புறையெடுத்த மக்களாகிய உங்களுக்காக எனக்காகவும் பலியாக போறதுக்காக எங்க போனாரு? அந்த ஆசாரியர் முன்னாலே தன்னை காண்பித்து பரிசுத்த பலியாக நான் போய் காண்பிக்க போறேன். ஈஸ்வருடைய மரபுப்படி பாஸ்கா விழா வெள்ளிக்கிழமை நடக்கும் போது 5 நாளைக்கு மேல பலி பொருளை உள்ளதை காட்டணும், ஆசாரியிட்ட காட்டுறாரு. இவர் ஆலயத்துமே தன்னை காட்டுறார். 5 நாளைக்குள்ள காட்டுறார், பலி பொருளை நான் வந்துட்டேன். அவங்களுக்குலாம் தெரியல எந்த பலி அவர் வந்தாருன்னா தெரியல. அவர் யூதர் பக்கம் போயிருந்தாருன்னா உங்களுக்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்காது, மீட்பு கிடைக்கும். இந்த புறையெடுத்த மக்களுக்காக விடுவதற்காக தான் ஆலயத்திலிருந்து மீட்பை கொடுத்தார். இன்னைக்கு நாம் எந்த டைரக்ஷனுக்கு போகிறோம்? அரண்மனை பக்கம் போறோமா அல்லது ஆலயத்துக்கு? ஆலய பக்கம்னா ஆண்டவர் பக்கம் போகிறோம். இந்த திருச்சபையில் இருக்கிறனா ஆண்டவர் பக்கத்தை விரும்புகிறோமா ஆலயத்தை பக்கம் விரும்புகிறோமா ஒரு கேள்வி வைக்கலாம். இப்ப காயப்பட்டவர்கள், காயப்படுத்தினவர்கள், கண்டும் காணாதவர்கள், அடுத்தது கட்டு போட்டவர்கள், எல்லாத்தையும் ஒரு கணக்கு பாரு. கடைசியாக இன்னொரு செய்தி எழுது. யோனா நினிவே நகரம் தூரார் போய் ஒரு அறிவிச்சு என்ன சொல்றாரு, 40 நாள் நினிவே நகரம் என்ன பண்ணும், அவுக்கப்படும். எல்லாரும் என்ன பண்ணாங்க, சாக்குடை உடுத்தி எங்க உட்கார்ந்தாங்க. இன்னைக்கு காவி உடுத்தணும்னா அங்க போய் உட்காரணும். எங்க உட்காரணும்? சாம்பல் உட்காரணும். சொல்லுங்க போயிட்டு. ஆண்டவருக்கு பரிசுத்தமான உடை என்பது வெள்ளை. நீங்க மாதா பக்தரானா ப்ளூ கலர் போட்டு, அதான் மாதாவோட கலர். காவியோட என்பது ஏற்படுது அது ஏன் உடுத்தக்கூடாது? சன்னியாசிகள் உடுத்துற உடை. சன்னியாசிகள் ஏன் உடுத்துறாங்க அப்படின்னா அவர்களுக்கு காம உணர்ச்சி வரக்கூடாது என்பதற்காக அதை உடுத்துறாங்க. இப்போ குடும்பத்தில் இருக்கிற நாம் அதை உடுத்தினால் இந்த ஃபீலிங்ஸே நமக்கு வராமல் போய்விட்டால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் அது கணவனுக்கு வரலாம், மனைவிக்கு வரலாம். ஆனால் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு சொல்லிய கட்டுறது கட்டு போகிறத விட்டுருக்காது, அதை பற்றி விமர்சிக்க வேண்டாம். ஆனால் வெள்ளையை கட்டுங்க, இல்லைன்னா ப்ளூ கலரை கட்டுங்க, இல்லை வேற ஏதாவது கட்டுங்க. இந்த காவியை மட்டும் என்ன பண்ணக்கூடாது கட்டு. இதனால் தாம்பத்துக்கு 45-50 வயசாகிறப்ப வேண்டாத பிரச்சனை குடும்பத்துக்கு குடும்ப வேணாயிடம் சின்ன பண்ணது. இது எல்லா குருக்களுக்கும் தெரியும், எல்லாம் படிச்சிருக்காங்க. அவங்க படிக்காமலாம் கிடையாது. பைலட்டுக்கு ஏன் வெள்ளை கலர் கொடுக்குறாங்க, மாலுமிக்கு ஏன் ப்ளூ கலர் கொடுக்குறாங்க, பஸ் டிரைவருக்கு ஏன் காக்கியை கொடுக்குறாங்க, ஆட்டோ டிரைவர் வேன் டிரைவருக்கு ஏன் ஆட்டோ கொடுக்குறாங்க, காக்கியை கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு எதுக்கு டாக்டருக்கு ஒயிட் கோட் கொடுக்குறாங்க, எதுக்கு நர்ஸுக்கு அப்படி ப்ளூ கலர் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, என்னம்மா எதுக்கு கருப்பு கோட் கொடுக்குறாங்க.
போய் பாருங்க, கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்களேன். நான் சும்மா சொல்லல, எதுக்கு கொடுக்கலாம், ஒரு அர்த்தம் இருக்குது, சும்மா கொடுக்கல. பைலட் அவன் தன்னைத்தானே எல்லா பின்னால் அத்தனை பேரையும் காப்பாற்றக்கூடிய பவர் அவன்கிட்ட இருக்கு. ஒரு முடிவு எடுக்க வேண்டியது நீ ஒருத்தன் தான், வேற யார்ட்டையும் கேட்ட முடிவு எடுக்க முடியாது. நீ ஒரு தனிப்பட்ட ஆள் அப்படின்னு அவனுக்கு காண்பிக்கணும். மாதிரி குரூப்பாக இருப்பாங்க, ஒரு ஆள் கிடையாது, குரூப்பாக இருப்பாங்க. அந்த நிலத்தோடு ஒத்து போகணும், கலரோடு ஒத்து போய் அது கூட நீ ஒன்று கலந்தால்தான் நீ என்ன பண்ண முடியும், இந்த வேலையை நீ செய்ய முடியுன்றதுக்காக வைத்து. மிலிட்டரி என்ன கொடுக்குறாங்க, அடிமைத்தரம். சொன்னா என்ன பண்ணும், ஒன்றையே நீ சுடுனா என்ன பண்ணும், சுடுங்க, அடிமைத்தரம். அப்படிப்பட்ட ஒரு யூனிஃபார்ம். காக்கி சட்டை போட்டாலும் அவன் காக்கி சட்டை போட்டா எப்படி நிற்பான் பார்த்துருக்கீங்களா? காக்கி சட்டை போட்டா எப்படி நிற்பான் பார்த்தீங்களா? கை கட்டி நிற்பான் பார்த்துருக்கீங்களா? ஏன், அந்த கலருக்குள்ள நிறைய இருக்கு. அது மாதிரி காவி கலரை போட்டோம்னா செக்ஸ் உணர்வுகள் வராமல் போயிடும், குடும்பத்தில் இந்த காமத்திற்கு இல்லாமல் போயிடும். இது நம்முடைய குருக்கள், ஆயர்கள், கன்னியர்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால் கன்னியர்கள்லாம் காவி போகிறாங்க, அர்த்தம். ஸ்பின்சர்ஸ் போட்டுக்கலாம், வீடோஸ் போட்டுக்கலாம். ஆனால் மற்றவர்கள் யாரும் பேச்சுலர் இருக்கவங்க போட்டுக்கலாம், குடும்பத்தில் உள்ளவங்க இது போடக்கூடாது. பிரைஸ்லாம் இது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கு நண்பர்களுக்கு தெரியும். இப்போ இந்த நல்ல சமாரி பூமியிலே படுத்து கிடக்கிறான் ஒருத்தன், காயப்பட்டு படுத்து கிடக்கிறான். அவன் ஒரு வார்த்தை சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையதான். நான் தான். அவன் கல்வன் கீழே படுத்து கிடக்கிறான் ஒருத்தன். அவன் பார்த்து என்ன சொல்றான், என்னுடையதெல்லாம் உன்னுடைய, உன்னுடையதெல்லாம் என்னுடைய. படுத்து கிடக்கிற கல்வன் என்ன, கல்வெட்டை உள்ளதெல்லாம் பிடிக்காச்சுல, கல்வன் சொல்றான் பிடுங்கன்னு பார்த்து, உன்னுடையதெல்லாம் உன்னுடையது, என்னுடையதெல்லாம் என்னாச்சு, யாராச்சு? இப்ப கல்வன் அடிபட்டு கடவுள் யூதனுடையதெல்லாம் யாரா போச்சு? இப்ப அதைத்தான் என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் புரியலையா? புரியுதா? புரியலையா? இது மாதிரி நம்ம வாழ்க்கையிலே செஞ்சிருக்கோமா? எல்லாத்தையும் இழந்து போயிருக்கோமா? சொத்து, சுகம், பணம், வீடு, வாசல் இழந்திருக்கோமா? உங்கள் தம்பிகளால், அண்ணன்மார்களால், தங்கச்சிமார்களால், அக்கா தங்கை பங்காளிகளால் இழந்து போயிருந்தா நீங்க சொல்லலாம், என்னுடையதெல்லாம் உன்னுடையதாகி போச்சு, உன்னுடையதான். இப்ப சொத்தை அபகரிச்சவன் சொல்றான், என்ன சொல்றான், உன்னுடையதெல்லாம் யாரு, என்னுடையதெல்லாம். புரியுதா? பணம் சொன்னாரு, ஓம் பணமெல்லாம் ஏன் பணம், ஏன் பணமெல்லாம் ஏன் லாபம். புரியுதா இருக்கு? இப்படி இருக்குதா? நாம செஞ்சிருக்கோமா? இப்ப செஞ்சிருக்கோமா இல்லையா? செஞ்சிருக்கலையா? அடுத்ததா ஒருத்தன் வந்தான், உன்னுடையது உன்னுடைய, ஓம் பணம் ஓம் பணம் ஏன் பணம். யார் இது? கண்டு காணாமல் போனான். உன்னுடையதெல்லாம் உன்னுடையது, என்னுடையதெல்லாம் உனக்கு எனக்கு என்ன இல்லை, சம்மதமே. இப்படி போன மாதிரி இருந்திருக்கோமா? கடைசி அவ்வளவு. என்னுடையதெல்லாம் உன்னுடையது, என் பணமெல்லாம் உனது, ஓம் பணம் உன்னது. யாரு? சமாரி சொன்னா என் பணமெல்லாம் உன்னுடைய, ஓம் பணமெல்லாம் உன்னுடைய. அவன் என்ன பண்ணா, காசை கொடுத்தான், போய் சேர்த்தான், அவனுக்கு காசை கொடுத்தான், சாப்பாடை கொடுத்தான், கண்கணித்தான், எண்ணெய் ஊற்றினா, திராட்சை இருக்க கொடுத்தான், வாகனத்தை தான். என்னுடையதெல்லாம் யாருது? அவனுடைய, உன்னுடையதெல்லாம் உன்னுடையது. இப்படி எந்த கேட்டகரியில நீங்க வரீங்க யோசிக்கணுமா? எந்த கேட்டகரியில் நீங்க வரீங்க? எல்லா கேட்டகரியும் லாஸ்ட் கேட்டகரியா? அப்பப்ப இந்த உபவாச நாட்களே சிந்தித்து பார்த்து, சிந்தனைக்குரிய ஒரு விஷயம் தான் அது. சிந்தித்து பார்த்து எப்படி இருக்க வேண்டும் என்று தேவனை நீயும் போய் அந்தபடியை செய்து சமாரின்னு ஆண்டவர் காட்டுகிறார். அவர் செய்த காரியங்களை நாம் செய்யும் பொழுதுதான் இந்த உபவாச நாட்கள் ஒரு அர்த்தமுள்ள ஒரு உபவாச நாட்களாக இருக்கும். பாவங்களே உணராமல் நான் என்ன பெருசா பாவம் செஞ்சுட்டேன். நாங்கள்லாம் கோயிலுக்கு டெய்லி வர்றவங்க, டெய்லி பூஜை பார்க்குறவங்க, டெய்லி ஜெபமாலை சொல்கிறவங்க, நாங்கள் பாதை ஏற்றுறவங்க, நாங்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கெல்லாம் மனம் திரும்புறதுக்கு ஒன்றுமே, மனம் திரும்ப கோயிலுக்கு வராதெல்லாம் இருக்கா இல்லையா, அவன் தான் மனம் திரும்பணுமா. அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. வயசெல்லாம் அப்படிலாம் கிடையாது. மனம் திரும்பணும் எங்கே இருந்தாலும் என்னவா மனம் திரும்பணும். ஆலயத்துக்கு மனம் திருமணம். நாம் யாரையும் குற்றம் சொல்ல வேண்டாம், யாரையும் குறை சொல்ல வேண்டாம். ஆண்டு இன்னைக்கு 3 முறைகளில் இந்த நல்ல சமாத பூமியை எடுத்திருக்கிறார். எல்லாமே இதை காட்டுது. இந்த உபவாச நாட்டிலே என்னுடைய சாப்பாடெல்லாம் உன்னை வளர்க்குப்பா, ஒரு சாப்பாடு நீ வச்சுக்க, என் சாப்பாடெல்லாம் உனக்குன்னா சொல்ல மனசு வருமா? நீ உன் சாப்பாடு சாப்பிட்டுக்க, நான் என் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா?
இந்த டைலாக்லாம் பேசலாம். அடுத்த சொன்னா அடி காய் பிடுக்கணும் சொன்னா உன்னுடையது என்னுடைய சொத்து அவருக்கு நிறைய இருக்கு. நீ மாதிரி உன்னுடையதெல்லாம் என்னுடையதெல்லாம் சீனல்ல. எல்லாத்தையும் இழந்துட்டு ஒருத்தன் கிடக்குறான், அபகரிச்சு ஒருத்தன் கிடக்குறான், கண்டு காணாம ஒருத்தன் கிடக்குறான், ஒருத்தன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு ஒப்புரவாகி இதை ஒரு வேடிக்கைக்காக சொல்லப்பட்ட காரியங்களை மனதில் உணர்ந்து நீங்கள் ஒரு ஆண்டுக்கு ஒரு ஒப்புரவாகி இந்த நாட்களிலே வாழ்க்கை பாதைப்படணும். மாறும் பாடுவோம். என்ன பாடுவோம்? மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே, மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. உடலோடு அப்படியே எழுந்திருந்து ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். அப்படியே கண்களை மூடியமாக கேட்ட வார்த்தைகளை திரும்ப தியானித்து நம்முடைய பாவங்களுக்கு ஜெபத்தில் எடுப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் கடந்து வர வேண்டும் என்று நீங்கள் விளக்கமாக எடுத்துரைத்தீரே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவை சோதிக்க தான் ஒருவன் வந்து கேட்டான். தான் நல்லவன் என்று காட்டி அவர் எப்படிப்பட்டவர் என்று விசாரிக்க கேள்வி கேட்டு வந்தார். நான் பரலோகத்துக்கு செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு அவனை கேட்டார். திருச்சட்ட நூலில் என்ன எழுதியுள்ளது? 2 கட்டளைகள் 10 கட்டளைகளை 2ஆக அவன் சுருக்கி சொல்கிறானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் நீ அன்பு கூறுவாயாக, உன்னிலே நீ அன்பு கூறுவது போல பிறனையும் அன்பு கூறுவாயாக. அந்த சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றார், நிதானமா தான் சொன்னேன், சரி போ அப்படின்னு. ஆனா விடல. அவன் இன்னும் தன்னை நீதிமான் என்று தான் பெருமையை காட்டுவதற்காக ஆண்டவர் நோக்கி அடுத்த கேள்வி வைக்கிறான். அறையெல்லாம் யார்? எனக்கு பிறன் யார் என்று கேட்ட உடனே இயேசு இந்த ஓமையை சொன்னாரே, இன்றைக்கு எங்களுக்கும் இந்த ஓமையை வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கிறீரப்பா. நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து எங்களை சிந்திக்கக்கூடிய பாதை நடத்தினீரே, அதற்காக மக்கள் நன்றி இயேசப்பா. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனவன் பரிசுத்தமான வாழ்க்கையிலிருந்து வாழ்வை நோக்கி போகிறானே, அவன் கல்வர் என்ற பிசாசுகளால் அட்டிக்கப்படுகிறான். குற்றுகிறாக அவனிடம் உள்ளதெல்லாம் பறிக்கப்பட்டு விட்டு போகப்படுகிறான். அதே வழியில் வந்த எருசலேமிலிருந்து எரிகோ வழியே வந்த பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து வழி தவறி வந்த குருவும் சரி லேவியனும் சரி அதை கண்டு விலகி போனார்கள். ஆனால் பரிசுத்த தேவாலயத்துக்குள் நுழையவே அனுமதி கிடைக்காத சமாரியன் அந்த பக்கம் வந்தவுடனே அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனை காயங்களை திராட்சை ரசத்தால் கழுவி எண்ணெய் வார்த்து அவனை தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு சேர்க்கிறான். அது மட்டுமல்ல, 2 வெள்ளிக்காசை அந்த சத்திரக்காரனை கொடுத்து இவனை பராமரித்துக்கொள், தேவைப்பட்டால் மீண்டும் வரும்போது தருவேன் என்ற ஓமையை சொல்லிவிட்டு அதே கேட்கிறார். நியாயசாஸ்திரியை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், அயலான் யார் என்று கேட்ட உடனே அவன் சொல்றான், அவனுக்கு இரக்கம் செய்தவனே, நீயும் போய் அப்படியே செய்ய என்று சொல்கிறார். இந்த ஓமை வழியாக இயேசுவே நாங்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரப்பா. பரிசுத்தமான வாழ்க்கையில் நாங்கள் பாவ வாழ்க்கை வருகிறவர்களாக இருக்கிறோமா? எருசலேம் கர்த்தருடைய சிங்காசன ஊர் என்று சொல்வார்களே, எருசலேமில் பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று எனப்படுவான். அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்த நாங்கள் சில நேரத்தில் வந்திருக்கிறோமானது யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதே, பரிசுத்தமானவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆனால் நாங்கள் வழி தவறி வந்திருக்கிறோம். இதனால் கல்வர் கையில் அகப்பட்டிருக்கிறோமையா? அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோமாண்டவே, மன்னிப்பு கேட்போமா? இந்த ஜெப வாழ்க்கைக்கு நாம் வந்து விட்டோம். ஆனால் அதை விட்டு எத்தனை முறை நாம் விலகி உலக காரியம், சொந்த வேலை, ஸ்கூல் வேலை, ஆபீஸ் வேலை, பிசினஸ் வேலை என்று விலகி போயிருக்கிறோமே. அப்படியால் ஒரு அடி மூலம் கல்வர் கையால் அடி வாங்கின பிறகு யாருமே உதவிக்கு வரலையே. மன்னிப்பு கேட்போமாண்டவர்கிட்ட. வழி தவறிய நேரங்களுக்காக என்னை மன்னியுங்க ஆண்டவரே. எப்படி நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையிலிருந்து வழி தவறி பாவ வாழ்க்கைக்கு சென்றோமோ, எங்களை மீட்டெடுக்கக்கூடிய தகப்பன் நீர் மட்டும்தான் என்று உணரக்கூடிய பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்ததற்காக மக்கள் நன்றி செலுத்தமாட்டவே. நாங்கள் எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கிறோம், சொல்லால் செயலால் எத்தனை வரை நாங்கள் காயப்படுத்தி இருக்கிறோம். அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே, மன்னிப்பு கேட்கிறோமா? அப்படியே மன்னிப்பு கேட்போமா?
நம்மை காயப்படுத்தினவர்களுக்கும் எத்தனை பேர் அவர்களை மன்னிக்க சொல்லி ஆண்டுகிட்ட கேட்போமா? எத்தனை பேர் நம்முடைய வார்த்தையால் இவன் ஒரு பெரிய மனுஷன் வந்துட்டா பாரு, எத்தனை வார்த்தைகள் நம்மளை பேசியிருப்பார்கள். அந்த வார்த்தையை பேசி நம்மை தரக்குறைவாக பேசுவது மட்டுமல்ல, நம்முடைய பெயரையே கெடுக்கும் அளவுக்கு வேண்டாத வார்த்தைகளை பேசுறவர்கள் ஏராளம். அப்படி நம்மை காயப்படுத்தினவர்களுக்காக ஆண்டோட மன்னிப்பு கேட்போமா? இயேசு கற்றுக் கொடுத்தாரே, பிதாவே அவர்களை மன்னியும் என்று. நாம் கண்முன் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அடிப்பட்ட சம்பவங்கள் ஏராளம் இருக்கும், காயப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் ஏராளம் இருக்கும். அதை அப்படியே கொண்டு வந்து யார் யார் நம்மை அடித்தார்கள், யார் யார் நம்மை சொல்லால் வதைத்தார்கள், அப்படியே அவர்களுக்காக அந்த மன்னிப்பு கேட்போமா? மனமிரங்கும் இயேசுவே, என் மீது மனமிரங்கும், என் பாவம் பொறுத்தருளும். நம்முடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்பான். அவர்கள் செய்த நம்மை காயப்படுத்துறவர்களுக்காக மன்னிப்பு கேட்போம். அவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவேண்டல் செய்யுங்கள் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரே, நம்மை துன்பப்படுத்தினவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அப்பொழுது நீங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் என்று. அடுத்ததாக, நாம் கண்டு கொள்ளாமல் போன நேரங்கள் எத்தனை உண்டு. கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யாமல், வேதனையில் இருக்கிறவர்களுக்கு சந்திக்காமல், வியாதியில் இருக்கிறவர்களை விசாரிக்காமல், அந்நியரை உபசரிக்காமல் எத்தனை வரை நாம் கண்டுக்காமல் இருந்திருக்கிறோம். கடைசி நாட்டில் ஆண்டவர் கேட்பாரே, நான் வியாதியில் இருந்தேன், நீ என்னை சந்திக்க வரல. நோயிட்டு இருந்தேன், என்னை பார்க்கல. காவலில் இருந்தேன், என்னை சந்திக்க வரல. நீ இடப்பக்கம் போட்டு வரே, வேண்டாமே அந்த தீர்ப்பு. அவர் நம்மை பார்த்து கூப்பிடணுமே, வலப்பக்கம் வாஞ்சலி கூப்பிடணுமே, அவருடைய வலப்பக்கத்துக்கு போது நாம் தயாராக இருக்கணுமே. அந்த குருவம் லேவினும் பலி விலகி கண்டும் காணாமல் செல்வது நாம் யாரும் அப்படி செல்லக்கூடாது என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நாம் சென்ற நேரங்களுக்காக அறியாமல் சென்றிருக்கலாம், அவசரத்தில் சென்றிருக்கலாம். அதுக்காக ஆண்டவர் மன்னிப்பு கேட்போமா? உதவி என்று கேட்டவர்களுக்கு உதவாமல் அதுக்கப்புறம் நினைச்சிருப்போம், ஐயோ நம்ம சொல்லாமல் செய்யாமல் விட்டமே, எனக்கு நமக்கு அப்படி ஆயிடுச்சு. மனம் வந்து ஆண்டவர் மன்னிப்பு கேட்போம். இனிமேல் எந்த விதத்தில் நாம் விலகி செல்லாமல் உதவி செய்வதற்கு நாம் உதவி கரத்தை நீட்டுவோம். இயேசு அப்படித்தானே செய்தார். நன்மை செய்பவராக சுற்றி திரிந்தாரே, அதே போலதான் நாமும் இருக்க வேண்டும். ஆனால் அடிபட்டு கிடந்தவனை பார்த்த சமாரியன் அருகில் வந்து மனதுருகி அவனுடைய காயங்களை கட்டினானே, அந்த சமாரியனை போல இருக்கத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறாரே. அப்படி நாம் பணிகள் செய்திருக்கிறோம், சமாரியனை போல நாமும் சில நேரம் செய்திருக்கிறோம். இன்னும் அதிகமாக செய்யும்படி நம்மை ஆண்டவர் அழைக்கிறாரே. இன்னும் அதிகமாக செய்யணுமே. தன்னுடைய சொந்த பணத்தை தான் அவன் கொடுத்தான். 2 வெள்ளிக்காசை கொடுத்து சத்திரக்காரன் பராமரிக்க சொல்லி கொடுத்தான். நான் கொடுக்கும் போது ஆண்டவர் கொடுப்பார் நமக்கு. எனக்கே ஒரு வசதி இல்லை, நான் எப்படி கொடுப்பேன்? வேண்டாம். அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு நான் உதவி செய்யும் போது அதை ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுப்பார் கட்டாயம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அவன் கொடுத்ததை அவர் திருப்பி தந்து விடுவார். அப்படிப்பட்ட தகப்பன் தான் நம் தகப்பன். அந்த சமாரியனை போல உதவி செய்கிற மனப்பக்கத்தை கேட்டு ஆண்டவர் ஜெபிப்போமா? யார் பொருளாக இருந்தாலும் அது எனக்கு வேணும் என்று ஆசைப்படாமல், என்னுடைய இதெல்லாம் ஆண்டு கொடுக்கும்படி சொல்லி கொடுத்துக்கிறார் என்றால் அதை கொடுக்கும் போது இன்னும் நமக்கு அள்ளி கொடுப்பார் ஆசீர்வாதத்தை உணர. நம்ம இந்த வாய்ப்பை கொடுத்தாரே, அதுக்காக ஆண்டவர் நன்றி சொல்லுமா? இன்னும் என்னென்ன காரியங்கள் நம்ம உள்ளத்தில் ஆண்டு உணர்த்துகிறாரோ அதை அப்படியே ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா, இனிமேல் நான் யாரை காயப்படுத்தக்கூடாதுப்பா. என்னை காயப்படுத்துறவர்களுக்காக நான் ஜெபிக்க ஆண்டவரே. எந்த காரியமும் நான் யாரை கண்டு விலகி போகக்கூடாதுப்பா. எனக்கு என்ன வந்தது என்று விலகி போகக்கூடாது. ஒன்று சென்று உதவக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாறுமாண்டவர் என்று கேட்போமா? மனம் திரும்பி மனம் இறங்கி வந்திருக்கிறோம், ஆண்டவரை மன்னிப்பு கேட்போமா? மனம் திரும்பி மனம் வருந்தி உம்மை சரணடைந்தேன், மன்னித்தென்னை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறேன். அப்படி ஆண்டவரை கேட்போமா?
மனம் வருந்தே மனம் திரும்பி உம்மில் சரணடைந்தேன். மன்னித்தென்னை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறேன். ஆம் தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் வருந்தி கேட்கிறோம். அப்பா மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த ஊதாரி தன் தகப்பனை விட்டு விலகி போனான். ஆனால் தன்னுடைய நிலையை உணர்ந்த பின்பு தகப்பனை நோக்கி, அப்பா பரலோகத்துக்கு உமக்கு விரோதமாக பாவம் செய்தனே என்று அறிக்கையிட்டு வந்தானே. தகப்பனை ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டாரே. அப்படிப்பட்ட பரம தகப்பன் நமக்கு இருக்கிறாரே. நாம் திரும்பி வரும்படிதான் ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். நம்மளோட அப்படியே ஒப்புக்கிடப்போமா? நம்மிடம் வந்து விட்ட ஆண்டவரே. இன்னும் நாங்கள் முதல்ல தியானிச்சது போல அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. மனவாட்டியாகிய நாங்கள் ஒவ்வொரு ஆயத்தப்படுத்த வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த ஓமை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. அதற்காக மக்கள் நன்றி செலுத்த மாட்டவரே. இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நாங்கள் அந்த சமாரியனை போல பிறருக்கு இரக்கம் காட்டுபவர்களாக, ஊழியம் செய்பவர்களாக, உதவி செய்பவர்களாக இருக்கிற மனப்பக்கத்தை எங்களுக்கு எடுத்து தந்து எங்கள் ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இது அவ்வாறு செய்வதற்காக மக்கள் நன்றி செலுத்த மாட்டேன். இந்த வசனங்கள், இந்த சத்தியத்தின் வழியாக எங்களை ஒரு மன மாற்றத்தின் வாழ்க்கைக்குள் அழைத்து வந்தீரே, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தகப்பனே, நீங்கள் தந்த ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் எங்களோடு கூட இடைக்கட்டி பேசியதற்காகவும் கொடான கோடி நன்றி தகப்பனே. இதோ நாங்கள் எப்பொழுதும் அப்பா உங்கள் ஜீவிக்க உங்கள் ஒளியில சொல்லியிருக்காங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஆசிரியர் நல்ல தகப்பனே. ஆமென். என் தேவன் நம்முடைய ஐக்கியத்தின்படி ஒரு படைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவார். என் தேவன் நம்முடைய ஐக்கியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவார். என் தேவன் நம்முடைய ஐக்கியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமையை நிறைவாக்குவார். மீண்டும் மாற்றுடைய வாக்குத்தம். என் தேவனாகிய கர்த்தரை செய்தி கழுவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கழுவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கழுவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அவங்களுக்கு கூட வாக்குத்தம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகத்தின் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை சொல்வதை மறவாதே. இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீயில்லை தீயில்லை தீயில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்வியில்லை தோல்வியில்லை தோல்வியில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே